இப்போ 4வது யூனிட்டோடைய பேரேடு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த குறிப்பேட்டுக்கு அடுத்ததாக வருது. இந்த குறிப்பேட்டுல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ரீகால் பண்ணிடுறேன். நடவடிக்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு செயல்களையும் நடவடிக்கை. அந்த நடவடிக்கைகளை குறிப்பாக நம்ம எழுதி வச்சிருக்கோம். அதை ஏடுகளில் பதிவு செய்வது தான் குறிப்பேடு அப்படின்னா. இந்த குறிப்பேட்டுக்கு ஒரு விதி இருந்துச்சு இல்லையா? அந்த விதிய தனியா உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. அங்கங்க எழுதி வச்சுட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு, எப்படி பற்று வரவுகள நம்ம வகைப்படுத்தி கொண்டு வரது அப்படிங்கிறத. எந்தெந்த தன்மைகள்லாம் எப்படி 2 கணக்குகள் எப்படி சம்மந்தப்பட்டிருக்குது, அது ரூல்ஸ எப்படி அப்ளை பண்றது எல்லாமே பார்த்தோம். கணக்குகளை வகைப்படுத்தி இரட்டை பதிவு முறையின் விதிகளுக்கு பொருத்தி பார்த்து, அதுக்கப்புறமா நீங்க அந்த குறிப்பேட்டுல பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு படிநிலைகளையும் பார்த்து, குறிப்பேட்டுல எப்படி பதிவு செய்யணும் நோட்ல அப்படிங்கிறத நம்ம ஒரு பேஜ்ல தான். நம்ம நோட்ல அக்கவுண்டன்ஸ் நோட்ல ஒரு பேஜ்ல தான் நம்ம பதிவு செய்வோம். சரிங்களா? ஒரே பேஜ்ல எப்படி பதிவு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒரு பேரளவுல தொழில் செய்யும் பொழுது, அந்த குறிப்பேட பார்த்து நம்மளுடைய அ வணிகத்துடைய நிலைமை என்ன? எடுத்த உடனே நம்ம எவ்வளோ பணம் குடுக்க வேண்டியது இருக்குன்னு அத பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்கு நம்மளுக்கு அப்டின்னா, அதையும் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாரி சூழ்நிலையில சில சிக்கல்கள் இருக்கும்போது, தனித்தனி கணக்குகளாக ஒரே இடத்துல கொண்டு போயி ஒரு கணக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் ஒரே பேஜ்ல கொண்டு வர்றோம். அதுதான் பேரேடு அப்டிங்கிறோம். இந்த பேரேட்டுடைய பயன்பாடு என்ன? அதுக்கப்புறமா அதனுடைய படிவம் எப்படி இருக்கும்? அது பேரேட்டுக்கும், குறிப்பேட்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? குறிப்பேட்டிலிருந்து பேரேட்ல எப்படி எடுத்து எழுதணும்? அதுக்கப்புறம் எப்படி இருப்பு கட்டப் போறோம்? சரிங்களா? இருப்பு கட்டுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஈஸியா இருக்கும். கொஞ்சம் தெளிவா நீங்க நான் பேசம்போது நீங்க கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா, ரொம்ப எளிதாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுல நம்ம ம். இங்க பார்க்கலாம். தியரி பார்ட் பார்க்கலாம். இந்த பேரேடு அப்படிங்கிறது ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, சரிங்களா? பெயரளவு. இது 3ம். ஆள்சார், சொத்து, பெயரளவு. சரி. அந்த 3மே. பெயரளவு ஆள்சார் சொத்து அப்படிங்கும்போது அதோடைய பொறுப்புகள், செலவுகள், பெயரளவு அப்படிங்கிறது வருமானம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரிய குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட வருடம். சரிங்களா? காலம் அப்படின்றது அந்த மார்ச் மாதம் எண்டுலயோ அல்லது பார்த்தீங்கன்னா, டிசம்பர் எண்டுலயோ குறிப்பிட்ட அல்லது அப்படிங்கிறது ஒரு ஜனவரி கடைசில அல்லது பிப்ரவரி இந்த மாரி ஒவ்வொரு காலத்தை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரிய தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒரு மாசம் முழுவதும் ஒரு நடவடிக்கை அ இந்த நடவடிக்கை நிகழ்ந்துட்டே இருக்கும். அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எப்படி ஏதாவது ஒரு காலத்தை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்று திரட்டி அதனுடைய இறுதி விளைவை காட்டக்கூடிய ஒரு தொகுப்பு. சரியா? ஒரு அறிக்கை மாரி ஒரு தொகுப்பு. அதுதான் பேரேடு அப்படிங்கிறோம். இந்த குறிப்பேட்டு பதிவு செய்யப்பட்ட நடவடிக்கையிலிருந்து தான் இந்த பேரேட்ட நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ஆசார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்க வகைப்படுத்தி அத அந்த பேரேட நம்ம போடப் போறோம். இதுல பேரேட்டு, குறிப்பேட்டுக்கு என்ன வேறுபாடு? இதெல்லாம் உங்களுக்கு இங்க வரும் பின்னாடி அத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குரிய பல்வேறு கணக்குகள் இருக்கும்ல. கணக்குன்னா என்ன? அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்ப குறிப்பேட்டுல பதிவு செய்யும்போது, ஒரு நபர், ஒரு உரிமையாளர் தொழில தொடங்குறாரு. தொடங்கும்போது நம்ம என்ன பதிவு செஞ்சிருப்போம்? ரொக்கம் போட்டு தொழில் தொடங்குனான்னா, ரொக்கம் அந்த தொழிலுக்கு உள்வருகிறது. ரொக்கம் அப்படிங்கிறது சொத்து வகையை சார்ந்தது. அப்ப ஒரு சொத்து உள்வரும்போது, உள்வரும் சொத்து பற்றுகை ரூல்ஸ்ல ரொக்கம் பற்று வச்சிருப்பீங்க. இல்லையா? அப்போ அந்த தருபவர் யாரு? அந்த உரிமையாளர். உரிமையாளர் அப்படிங்கிறது ஒரு ஆள்சார் கணக்கை சார்ந்தது. ஒரு ஆளை குறிக்கக்கூடியது தான் உரிமையாளர். அப்ப அந்த உரிமையாளர் தருபவர் ஆகிறார். அந்த தொழிலுக்கு கு பணத்த கொடுக்கிறார். அப்ப தருபவர் ஆகிறார். தருபவரை வரவு ரூல்ஸ்ல ஆள்சார் கணக்குல தருபவர் கணக்கு வரவு. இந்த வரவு ரூல்ஸ்ல அவரை வரவு வைக்கிறோம். இந்த மாரி ரொக்கம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அந்த உரிமையாளர் முதல் அப்படிங்கிறோம்ல, அந்த முதல் அப்படிங்கிறது இன்னொரு கணக்கு. அதுதான் இந்த கணக்குகள், பல்வேறு கணக்குகள். இந்த மாரி ஒவ்வொரு பதிவிலும் 2, 2 கணக்கு இருக்கும். அந்த உள்ள நடவடிக்கையின் இறுதி விளைவை பேரேட்டில் இருப்பு காட்டுகிறது. சரிங்களா? அந்த பேரேட்டுக்கு எடுத்துட்டு போறோம். அதாவது கடனீந்தோர்,
அதுக்கப்புறம் கடனீரிலிருந்து எவ்வளவு நம்ம பணம் செலுத்த வேண்டியது இருக்குது. கடனாளியிடமிருந்து எவ்வளவு பணம் பெற வேண்டியது இருக்குது. சரிங்களா? பெற வேண்டியது இருக்குது. ஆள்சார் கணக்கு. இவங்கலாம் ஆள்சார் கணக்கு. அதெல்லாம் முடிவா நம்ம பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆர்வமாக இருப்போம். நெக்ஸ்ட் சொத்துக்களுடைய முடிவு என்ன? சொத்தோட மதிப்பு அதிகரிச்சிருக்குதா? இல்ல கம்மியா இருக்குதா? பெயரளவா இருந்துச்சுன்னா வருமானம் எவ்வளவு? செலவுகள் எப்படி? அப்படிங்கிற எல்லா முடிவுகளையும் நிதிநிலை அறிக்கைகள் முதற்கொண்டு அதுங்க தயாரிக்கிறதுக்கு இந்த பேரேடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு நடவடிக்கையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. நெக்ஸ்ட் பேரேட்டில் வணிக நிறுவனங்கள் எப்படி வச்சிருப்பாங்க? பேரேடுனா எப்படி இருக்கும்? ஒரு அஷ்யூம் பண்ண முடியாது நம்மளால. குறிப்பேடுனா நம்மளுடைய நோட்டு மாரியே தான் குறிப்பேட வச்சிருப்பாங்கன்னு வைங்களேன். நாம 1 ஸ்கொயர் நோட்டா வச்சிருந்தா, அவங்க ஒரு 5 ஸ்கொயர் நோட்டா, 3 ஸ்கொயர் நோட்டா அந்த மாரி வச்சிருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரைஸ் இருந்துச்சுன்னா, அது ஒரு பிரச்சனையே இல்ல. குறிப்பேட்ல பதிவு செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா பேரேட்டுக்குள்ள போயிரும் அது. சரியா? நம்ம அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணாலே போதும். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம அப்பப்போ உங்களுக்கு அதுல பேலன்ஸ் காமிச்சுட்டே இருக்கும். இருப்ப காமிச்சுட்டே இருக்கும். இப்ப மேனுவலா இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேரேடுகளை வணிக நிறுவனங்கள் தடித்த அட்டை சரிங்களா? மேலேயும் கீழேயும் ஒரு தடித்த அட்டை இருக்கும். அதை கொண்ட ஒரு ஏடாகவோ தனித்தனி தாளாக கொண்ட ஒரு தடித்த அட்டைகளுக்கிடையே அதாவது நோட்டு மாரி மேலேயும் கீழேயும் தடித்த அட்டை கொண்ட நோட்டு மாரி வச்சிருப்பாங்க. இல்ல அப்டின்னீங்கன்னா, ஃபைல் மாரி வச்சிருப்பாங்க. மேலேயும் கீழயும் நல்லா தடித்த அட்டை வச்சுட்டு நடுவுல பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல் மாரி ஃபைல் மாரி வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, தாள்களை கோர்த்துட்டு வருவாங்க. சரி ஏடு மாரி பராமரிச்சுக்குவாங்க. ஒரு பக்கம் அல்லது ஒரு தாள் ஒரு கணக்கிற்கு ஒதுக்கப்படுகிறது. ஒரு பேப்பர் ஒரு பேஜ் ஃபுல்லா ஒதுக்கியிருப்பாங்க. வந்து முதல் அப்டின்னா ஒரு பேஜ் ஃபுல்லா விட்டுருவாங்க. சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு ஒரு நபரா சரி கொள்முதல் செஞ்சிருக்கோம்னா, கொள்முதலுக்கு ஒரு பேஜ் விட்டுருவாங்க. விற்பனைக்கு ஒரு பேஜ். இந்த மாரி பேஜ் 2 சைடு உள்ள ஒரு பேஜ விட்டுட்டே போயிட்டே இருப்பாங்க. நடுப்பக்கம் மாரி இருக்கும். அந்த பேஜ கோர்த்துட்டு வச்சிருப்பாங்க. பேரேட்டில் தொடக்கத்தில் ஒரு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா, ஒரு அட்டவணை மாரி போட்டு வச்சிருப்பாங்க. இண்டெக்ஸ் நமக்கு இருக்கும்ல நோட்ல ஒவ்வொரு நோட்ல இண்டெக்ஸ் இருக்கும். அதே மாரி இங்கேயும் இண்டெக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இண்டெக்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, இந்த பேரேட்டு கணக்குடைய விவரம் எல்லாமே அதுல போட்டு வச்சிருப்பாங்க. குறியீடு போட்டு வச்சிருப்பாங்க. பக்க எண் போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாமே அந்த பக்க எண்ல முன்னாடி நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம் அப்டின்னீங்கன்னா, அந்த பக்கத்துல அந்த சம்பள கணக்குடைய விவரங்கள் இருக்கும். இந்த இன்னொரு 3வது பேஜ்ல பார்த்தீங்கன்னா, முதல் கணக்குடைய விவரம் இருக்கும். அதே மாரி 30வது பேஜ்ல பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பெயருடைய விளக்கம் இருக்கும். இந்த மாரி எல்லாருடைய பெயரையும் இங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்ல குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க. இதுலருந்து நம்ம பார்த்தீங்கன்னா, விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்பப்ப நம்ம தெரிஞ்சுக்கணுமோ, அந்தந்த சமயத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். குறிப்பேட்ட விட பேரேட்டில் முடிவுகள் பார்த்தீங்கன்னா, எளிதாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுவே பார்த்தீங்கன்னா, கணினியில இருந்துச்சு அப்டின்னீங்கன்னா, நம்ம வந்து குறிப்பேட்ல பதிவு செஞ்ச உடனே சரிங்களா? அது தானாகவே பேரேட்டு கணக்குக்கு மாறிரும். இதனோட பயன்பாடு என்ன? பேரேட்டுடைய பயன் என்ன? அப்படின்னு. குறிப்பேட்ல சில பயன்கள் பார்த்தோமா, நம்ம குறிப்பிட்ட நாள்ல அந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சு வச்சுர்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, அது ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து ஒரு ஒரு ஆ பதிவு பண்ணி வைக்கிறதுனால, எதிர்காலத்துல ஏதாவது சட்டபூர்வமான சிக்கல் இருந்துச்சுன்னா, இது ஒரு சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்குது. அப்படிலாம் பார்த்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, பேரேட்ல என்ன உங்களுக்கு இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கணக்கு அப்படின்னு சொல்லிட்டோமா, முதல் கணக்கு, ரொக்க கணக்கு, வங்கி கணக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சம்பள கணக்கு, கொள்முதல் கணக்கு, விற்பனை கணக்கு அப்படின்னு ஒவ்வொரு கணக்கு குறிப்பேட்ல பதிவு செஞ்சோமா, ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு கணக்குன்னு சொல்றோம். அந்த கணக்கை பற்றிய தகவல்களை உடனடியாக பெற முடியும். ஏன்னா எல்லாமே பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோமா, கொள்ம இயந்திரம் அதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா, இயந்திரம், நிலம், கட்டிடம் இந்த மாரி சொல்லலாம். கடனாளி, கடனீந்தோர் அந்த மாரி சொல்லலாம். அப்ப எல்லாருடைய விவரங்களையும் உடனடியாக சரியா இங்க பெற முடியுது. அப்ப அப்ப யாருக்கு ஒரு கடனாளிய பத்தி பேசுறோம்னு வைங்க, அவருக்கு எவ்வளவு பணம் குடுக்க வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு எவ்வளவு அவர் வந்து எவ்வளவு நம்மளுக்கு பணம் குடுக்கணும் அப்படிங்கிறதையும், ஒரு கடனீந்தோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, நெறைய கடனீந்தோர் இருப்பாங்க. நம்மளுக்கு கடன் குடுத்தவங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு பணம் குடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது உடனடியாக தெரிய முடியும். நெக்ஸ்ட் வணிக நடவடிக்கையை வந்து எப்படி கட்டுப்படுத்துதல்? அந்த பேரியட்ல விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ணிட்டு வருவோமா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருப்பு அப்படிங்கிறத ஒண்ண கட்டிருவோம். இருப்பு அப்படின்னீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டையே எடுத்துட்டீங்கன்னா, ஒரு மாச தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வருமானம் வரும். வருமானம் சம்பளமாக வரலாம். இல்ல ஏதாவது பிசினஸ் செஞ்சீங்கன்னா வரலாம். இந்த மாரி வருமானங்கள் வந்திருக்கலாம். ஒரு வருமானம் இல்ல 2, 3 வருமானம் வரலாம். 2, 3 பேர் வேலை செஞ்சீங்க அப்படின்னீங்கன்னா, மொத்தமாக நம்ம கையில எவ்வளவு பணம் வந்துச்சு பேங்க்ல அப்படின்னு பார்த்துட்டு, நம்ம எவ்வளவு செலவு செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் மனசுலயே நீங்க கணக்கு போட்டு டெய்லியுமே இவ்வளோ இவ்வளோ செலவாயிருக்குது. இவ்வளோ இவ்வளோ வந்து பணம் நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க மனசுல போட்டுட்டு, அப்ப மீதி எவ்வளவு இருக்குதோ அதத்தான் இருப்புன்னு சொல்றோம். மாச கடைசில பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2000 மிச்சமாக மாட்டேங்குது. பேங்க்ல பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சேவிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம வீடா இருக்கும்போது உடனடியா கண்டுபிடிச்சோம். இதுவே பிசினஸா இருந்துச்சுன்னா, உடனடியா கண்டுபிடிக்க முடியாது. பதிவு செஞ்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த இருப்புக்களில் இருந்து எடுக்கப்பட்ட இருப்புக்களில் இருந்து
கணக்குகளின் இருப்புகளை முழுவதுமாக பகுப்பாய்வு செய்ய முடியும். அப்ப இதுல வந்து நமக்கு தேவையா, தேவையில்லையா, நம்ம வந்து செய்ய வேண்டியவை என்ன அப்படிங்கிற பகுப்பாய்வு செய்ய முடியும். இதன் மூலம் வணிக நடவடிக்கையை கட்டுப்படுத்த முடியும். இது கண்ட்ரோல கொண்டு வரலாம். இந்தந்த செலவுகள் தேவையா, இந்த செலவுகள் தேவையில்லையா அப்படிங்கிற மாரி வீட்ல நம்ம சொல்றோம்ல, இந்த மாரி உங்களுக்கு இவ்ளோ ட்ரெஸ்ஸஸ் தேவையில்ல, இவ்ளோ மெட்டீரியல்ஸ் தேவையில்ல அப்படின்னு ஒண்ணு பேசுறோம்ல, அதே மாரி கம்பெனிலயும் பார்த்தீங்கன்னா, தொழில்லயும் பார்த்தீங்கன்னா, இந்தந்த செலவுகள் தேவை, தேவையில்லைன்னு செக்ரிகேட் பண்ணி நம்ம கட்டுப்படுத்த முடியும். இந்த பே ரேட்ல பதிவு செய்றதுனால. அதுக்கப்புறமா இருப்பாய்வு. இந்த பேரோட்டியோட முடிவு அப்படிங்கிற இருப்பு கட்டுறோம்ல, அந்த முடிவு வச்சு தான் இருப்பாய்வு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போறோம். இருப்பு கட்டி நமக்கு பதிவு செஞ்ச கணக்குகள் எல்லாம் சரித்தன்மை சரியாக இருக்கு. நம்ம பதிவு செஞ்சதெல்லாம் கரெக்ட்டா அப்படின்னு கணக்கீட்டுடைய சரித்தன்மையை அறிய முடியுது. அதுக்கப்புறமா நிதிநிலை அறிக்கை தயாரிக்க முடியும். இந்த பேரேட்டோட முடிவை வச்சு தான் நம்ம இருப்பாய்வு தயாரிக்கிறோம். இருப்பாய்வுல இருந்து அந்த இத எடுத்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அடுத்து வியாபார லாப நட்ட இருப்புநிலை குறிப்பு அப்படிங்கிறத தயாரிக்கிறோம். அதுல தான் மொத்த லாபம் இல்ல, நிகர லாபம் இல்ல, நட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா பேரேட்டோட படிவம். இந்த படிவம் எப்படி இருக்கும்னா, அந்த T ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்றோம். சரிங்களா? T ஃபார்ம்ல இருக்கும். T ஃபார்ம் எப்படி அப்படின்னு ஒரு படுக்கை கோடு, சரிங்களா? ஒரு நேர்கோடு இருக்குது. டி அப்படிங்கிற இங்கிலீஷ் எழுத்து தான் இது. இந்த டி இனி பேசும்போது நானு டி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவேன். டி ஃபார்ம்னா புரிஞ்சுக்கணும். பேரேட்டோட படிவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க. இது வந்து 2 பக்கத்துல நம்ம பதிவு செய்யணும். குறிப்பேட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல தான் நம்ம பதிவு செய்யணும். ஏதோ ஒரு பக்கம் வலது பக்கமும், இடது பக்கமும் நோட்ல ஒரு பக்கத்துல அப்படியே பதிவு செஞ்சுட்டே வருவோம். நம்ம எப்பவும் போல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே 2 பற்று காலம், வரவு காலம் தனியா இருக்கும். விவர காலம் தனியா இருக்கும். நாள் காலம் தனியா இருக்கும். அத அப்படியே பதிவு செஞ்சுட்டு வந்தீங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நோட்டுடைய அந்த 2 பக்கத்தையும் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து பற்று அப்படிங்கிறது நம்ம நோட்ல இருக்கக்கூடிய இடது பக்கம். பான்னு போடுவீங்க. சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, வலது பக்கத்துடைய கடைசில வான்னு போடுறீங்க. வரவு இங்க வந்துரும் நம்மளுக்கு. சரிங்களா? இந்த இடத்துல இந்த தொகை இருக்குல்ல, தொகைக்கு நடுவுல ஒரு கோடு இருக்குது பாரு. இந்த கோடு. இந்த கோடு தான் உங்க நோட்டோடைய சென்டர் பேஜ். சரியா? இந்த கோடு. இந்த கோடு பார்த்தீங்கன்னா, நோட்டுடைய சென்டர் பேஜ். அப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சென்டர் பேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டோட நடு பக்கமாக இருக்கணும். பேரேடு எழுதும் பொழுது கண்டிப்பா நடு பக்கத்துல தான் அந்த பக்கத்த எடுத்து வச்சு தான் நீங்க பேரேடு போட முடியும். அப்ப இது வந்து சென்டர் பேஜ். சரிங்களா? சென்டரா நடுவுல நம்ம நோட்டோடைய நடுவுல இருக்கக்கூடிய இந்த கோடு. சரியா? அந்த தையல் இருக்குல்ல, அந்த இடம் தான் இந்த இந்த கோடு போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பக்கத்துல வந்து பாரு, நாள்னு நம்மளுக்கு ஒரு படிவம் இருக்கா? குறிப்பேட்டுல இருக்கும்ல, அதுதான் இந்த நாள். விவரம் அப்படிங்கிறது நம்ம குறிப்பேட்டுல போட்டோம்ல, அதே விவரம் பத்தி தான். அங்க பார்த்தீங்கன்னா, பேரேட்டு பக்க எண் அப்படின்னு நம்ம ஒரு கோடு போட்டு போட்டோம். அந்த இது இங்க வராது. இங்க குறிப்பேட்டு பக்க எண். குறிப்பேட்டுல எந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோமோ, அந்த பக்கத்த இங்க எழுதுவீங்க. சரிங்களா? ஆனா இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு பதிவும் இருக்காது. சும்மா ஒரு காலம் தான் கிரியேட் பண்றோம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பற்று காலம், வரவு காலம் இருக்குமா? ஏதோ ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, தொகைன்னு எழுதிக்கலாம். எந்த காலம் வேணாலும் இருக்கலாம். நீங்க என்ன செய்றீங்க, 2 காலம் நமக்கு இருக்குல்ல. ஒரு காலத்துல குறிப்பேட்டு பக்க எண் எழுதிக்கோங்க. இன்னொரு காலத்துல தொகைன்னு எழுதிக்கோங்க. தனியா ஒரு கோடு போட்டு குறிப்பேட்டு பக்க எண் அப்படிங்கிறது எழுத தேவையில்லை. அதே மாரி இங்க சென்டர் பேஜ் போயிருமா, நம்ம நோட்டோடைய சென்டர் பேஜ் இந்த இடத்துல வந்திருக்கும். இல்லையா? இந்த கோடு தான் உங்களுக்கு சென்டர் பேஜ்ன்னு சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாள்னு ஒரு காலம் இருக்கும். வலது பக்கத்துல. அதுக்கப்புறம் விவரம்னு ஒரு காலம் இருக்கும். அதுக்கப்புறமா 2 காலம், பற்று காலம், வரவு காலம் இருக்குமா, அந்த 2 காலத்திலயும் குறிப்பேட்டு பக்க எண், தொகைன்னு போட்டுக்கோங்க. தொகைன்னு போட்டு இந்த சிம்பல் கண்டிப்பா போடுங்கம்மா. ரூபாய் அப்படிங்கிறத அந்த சிம்பல் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா போட்டுருக்கணும். இந்த 2 பக்கத்தையும் உபயோகப்படுத்துவது கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பேஜ்ல போட்டுறாதீங்க. கண்டிப்பா 2 பக்கத்தையும் உபயோகப்படுத்தினா தான் நீட்டா இருக்கும். ஒரு ந ஒரு நோட்ல 3 கணக்கு போட்டிருந்தா போதும். கசகசன்னு 4 கணக்கு ஸ்பேஸ் இருக்குல்ல, நம்ம மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு நெறைய போடாதீங்க. பிரசன்டேஷன் நீட்டா இருக்காது. அசிங்கமா இருக்கும். இருப்பு கட்டும்போது எல்லாமே உங்களுக்கு அசிங்கமா இருக்கும். அதனால நீட்டா போடுங்க. இங்க கணக்கின் பெயர் அப்படிங்கிறது நம்ம என்ன கணக்கு உருவாக்குகிறோமோ அந்த பெயர். சப்போஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ரொக்க கணக்குன்னா, ரொக்க கணக்கு அப்படின்னு எழுதுவீங்க. முதல் கணக்கு. சரிங்களா? கொள்முதல் கணக்கு, விற்பனை கணக்கு, அதுக்கப்புறமா வங்கி கணக்கு. இந்த மாரி ஏதோ ஒரு கணக்கின் பெயர் நம்ம உருவாக்கியிருப்போம்ல, அந்த கணக்கின் பெயரை இங்கே எழுதுவீங்க. ஓகே. இந்த படிவத்தில எப்படி நம்ம அந்த குறிப்பேட்டில் உள்ள இத எடுத்து இங்க போஸ்டிங் குடுக்குறீங்க, எடுத்து எழுதுறீங்க அப்படிங்கிறத நம்ம சம்மு போடம்போது உங்களுக்கு புரியும். ஓகே. இதெல்லாம் எப்படி இந்த படிவத்த விளக்கம் குடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு குறிப்பேட்டுக்கும், பேரேட்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குறிப்பேடு அப்படிங்கிறது நம்ம நெனச்சு பாரு, நடவடிக்கை நிகழ்ந்த உடனே இந்த ஏடுகள்ல நம்ம பதிவு செஞ்சர்றோம்.
சரிங்களா? எப்ப பதிவு செஞ்சிருப்பீங்க? குறிப்பா எழுதி எழுதி வச்சிருப்பீங்க. சின்ன ஒரு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுருவீங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததுன்னு எழுதி வச்சுருவீங்க. அதுக்கப்புறமா குறிப்பேட்ல போயி நம்ம இந்த நடவடிக்கைலாம் நிகழ்ந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவ இந்த இடத்துல குடுத்துருவீங்க. சரிங்களா? ஒரு நாள்ல எவ்வளோ பதிவு வேணாலும் நிகழ்ந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் நிகழ்ந்தவுடன் குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படும். பேரேட்ல என்ன பண்றாங்க? குறிப்பேட்டில் தயாரித்த அதே நாள்ல நெறைய நடவடிக்கை இருக்குமா? இப்ப நம்ம நோட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 10 நடவடிக்கை தான் குடுத்து வச்சிருக்காங்க. ஆனா, ஒரு பிசினஸா இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவங்க குறைஞ்சது 50 நடவடிக்கை கூட இருக்கலாம். அதனால அந்தந்த அன்னைக்கே பேரேட்ல எடுத்து எழுதலாம். இல்ல ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிற வார கடைசில கூட எடுத்து எழுதலாம். அதே நாளில் அல்லது துணை ஏற்றி பராமரித்து வந்தால், துணை ஏடு அப்படின்னா என்னன்னா, குறிப்பேடா இருக்கும்போது சிறிய நிறுவனமாக இருக்கும்போது குறிப்பேடு பாசிபிள். இதுவே கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பா இருந்துச்சுன்னு வையேன், கூட்டாண்மையாக கொஞ்சம் அதிக அளவுல முதல் போட்டு தொழில வந்து விரிவுபடுத்தி செய்றோம் அப்டின்னீங்கன்னா, அந்த குறிப்பேட்ல பதிவு செய்ய முடியாது. ஏன்னா ஒரு 200 நடவடிக்கை ஒரு நாளைக்கு நடக்குதுன்னா, குறிப்பேட்ல பதிவு செய்ய முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த துணை ஏடுன்னு ஒண்ண கொண்டு வந்துர்றாங்க. இந்த துணை ஏடுன்னா என்னன்னா, அடுத்த லெசன் அதுதான் துணை ஏடுன்னு. அது பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிச்சுருவோம். இந்த துணை ஏட்ட 2 வகையா பிரிச்சுருவீங்க. ரொக்க ஏடு, துணை ஏடு அப்படின்னு. இந்த துணை ஏட்ல கடன் நடவடிக்கை இருந்துச்சு அப்டின்னீங்கன்னா, அந்த தனியா வந்து கொள்முதல் ஏடு, விற்பனை ஏடு, கொள்முதல் திருப்ப ஏடு, விற்பனை திருப்ப ஏடுன்னு தனியா கொண்டு போயிர்றோம். ரொக்க ஏட்ல பார்த்தீங்கன்னா, ரொக்க நடவடிக்கை முழுவதும் கொண்டு போயிருவீங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய நடவடிக்கையை மட்டுமே குறிப்பேட்ல பதிவு செஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு துணை ஏட நம்ம தனியா பராமரிச்சுருக்காங்க. எப்ப பராமரிக்கிறாங்க? தொழில கொஞ்சம் விரிவுபடுத்தும்போது, நடவடிக்கை அதிகமாக இருக்கும்போது, அந்தந்த தொழிலை பொறுத்து கடன் நடவடிக்கை அதிகம் செய்யக்கூடிய தொழிலாக இருந்துச்சுன்னா, இந்த துணை ஏடுல கொள்முதல் ஏடு, விற்பனை ஏடு, கொள்முதல் திருப்ப ஏடு, விற்பனை திருப்ப ஏடுன்னு பராமரிக்கிறாங்க. ரொக்க நடவடிக்கை மட்டும் தான் எங்களுக்கு அதிகமா இருக்குதுன்னா, ரொக்க ஏட்ட பராமரிச்சிருக்கிறாங்க. அதுலயும் வங்கி நடவடிக்கை தான் எனக்கு அதிகமா இருக்கும்னா, அதுக்கும் தனியா ஒரு காலம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஏடுகளை நம்ம பராமரிக்கலாம். அந்த மாரி துணை ஏட்டிலோ அல்லது குறிப்பேட்டிலோ பதிவு செய்த அதே நாளில் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துல இல்லையா? அந்த இறுதியில வார கடைசியிலயோ, அந்த ஒரு குறிப்பிட்ட 15 நாள் அதனால 2 வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த மாரி பேரேட்ல எடுத்து எழுதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2வது வேறுபாடு என்ன? பதிவு செய்யும் நிலை. குறிப்பேட்ல பதிவு செய்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் இல்லையா? முதல்லயே பதிவு செஞ்சுர்றாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னீங்க 2வதாக தான் பதிவு செய்றோம். பதிவு செய்யும் வரிசை குறிப்பேட்டில் நடவடிக்கை நிகழ்ந்த வரிசைப்படி, அதாவது நடவடிக்கை நாளின்படி பதிவு செய்கிறோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, கணக்குகளின் வரிசைப்படி பேரேட்டில் பதிவு செய்யப்படுகிறது. டேட்டும் வரும். அதே மாரி அதோடைய வரிசைப்படியும் முதல்ல எடுத்தோனே ரொக்கம், அதுக்கப்புறம் முதல் அந்த மாரி கணக்குகளின் வரிசைப்படியும் இங்க பதிவு செய்றாங்க. நெக்ஸ்ட் வழிமுறைகள் குறிப்பேட்டில் பதிவு செய்வதை குறிப்பேட்டில் பதிதல் அப்படிங்கிறோம். இங்க பேரேட்டில் எடுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்றோம். பேரேட்டில் பதிதல்னு சொல்ல மாட்டோம். இங்க எடுத்து எழுதுறோம். குறிப்பேட்டிலிருந்து கணக்குகளை பேரேட்டில் எடுத்து எழுதுதல். அதுக்கப்புறமா இருப்பாய்வு தயாரித்தல். குறிப்பேட்டில் பதிவு செய்துள்ள தொகையை கொண்டு இருப்பாய்வு தயாரிக்க முடியாது. இருப்ப நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. பதிவு செஞ்சிருக்கிறோம். அறிவியல் பூர்வமாக நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். அந்த கொள்கைகளையும், மரபுகளையும் சரியாக பின்பற்றி ஒரு அம் அ விதிகளை நமக்கு குடுத்துருக்குறாங்க. அந்த விதிகளையும் அந்த ரூல்ஸ்க்கு ஏத்த மாரி நம்ம போயிட்டுருப்போம். அது பதிவு தான் செஞ்சிருப்போம். இந்த இடத்துல பேரேட்டு கணக்கில் மூலம் கிடைக்கப்பட்ட இருப்புக்கள், இருப்புக்கள்ன்னா அந்த மாத கடைசியில், அந்த வருட கடைசியில் இருக்கக்கூடிய இருப்புக்கள். ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இருப்பு கட்டுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, 15 நாளைக்கு ஒரு தடவ, சில பேர் பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவ, சில பேர் மாசத்துக்கு ஒரு தடவ, சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவ கூட இருப்பு கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் கம்மி. அந்த நடவடிக்கை கம்மியா இருந்திருக்கும். அதனால வருஷ கடைசியில பார்த்தீங்கன்னா, இருப்பு கட்டி பார்ப்பாங்க. ஆனா, மோஸ்ட்லி இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டெய்லியோ அல்லது வீக்லி ஒன்ஸோ அல்லது 15 டேஸ் ஒன்ஸோ இருப்புக்களை பார்த்துருவாங்க. அந்த இருப்புக்களை இருப்பாய்வு தயாரிக்க அடிப்படையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆதார ஆவணங்களை கொண்டு தான் குறிப்பேற்ற நம்ம பதிவு செய்றோம். ஆதார ஆவணங்கள்னு என்ன? ரொக்கச்சீட்டு, சரிங்களா? இடாப்பு, அப்புறம் காசோலை, அப்புறம் செலுத்துச்சீட்டு, அப்புறம் பற்றுக்குறிப்பு, வரவு இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு ஆதார ஆவணங்களாக ஒவ்வொன்னையும் வச்சு இந்த குறிப்பேட்ல பதிவு செய்றோம். ஆதார ஆவணங்கள் இல்ல அப்டின்னீங்கன்னா, குறிப்பேட்ல நம்ம பதிவு செய்ய முடியாது. இங்க குறிப்பேட்டு பதிவுகளை ஆதாரமா கொண்டு தான் பேரேட்டு பதிவு தயாரிக்கப்படுகிறது. இந்த இருப்பு பார்த்தீங்கன்னா, குறிப்பேட்டு கொண்டு ஒரு கணக்கின் நிகர இருப்பினை அறிய முடியாது. ஏன்னா, ஒரு நாள்ல 50 நடவடிக்கை இருக்கும்போது, 50 நாள்ல எவ்வளவு பணம் வெளில போச்சு, எவ்வளவு பணம் உள்ள வந்தது, ஜஸ்ட் அந்த ரொக்கத்த மட்டுமே பார்க்கலான்னா, அது கூட முடியாது. தனியா ஒரு பேப்பர எடுத்து அத இருப்பு கட்டி ஒவ்வொன்னையும் கூட்டி, கழிச்சு இந்த மாரி கொண்டு வரணும். இருப்ப உடனடியாக பார்க்க முடியாது. பேரேட்ல அந்த மாரி இல்ல. ரொக்கம்னு தனியா ஒரு கணக்கு ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்கன்னா
போஸ்டிங் குடுத்துட்டே இருப்போம். எடுத்து எழுதிட்டே இருப்போமா, அப்போ முடிவு என்னன்னா டக்குனு உங்களுக்கு உடனடியா பார்த்து சொல்ல முடியும். அதுவும் கம்ப்யூட்டரைஸா இருந்துச்சுன்னா, அங்கேயே பேலன்ஸ் காமிச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு. உடனடியாக மேலாண்மையில ஏதாவது மேனேஜ்மென்ட்ல ஏதாவது கேட்குறாங்க, எவ்வளோ பணம் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது, இல்ல யாருக்கு எவ்வளோ பணம் குடுக்க வேண்டியது இருக்கு, யார்ட்டருந்து எவ்வளோ பணம் வர வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் உடனடியாக நம்ம அங்க கண்டுபிடிக்க முடியும். இதுல குறிப்பேட்டுக்கும், பெயரேட்டுக்கும் உள்ள வேறுபாடு. இது பார்த்தீங்கன்னா, மிட் டெர்ம் சமயத்துல உங்களுக்கு ரிவிஷன் சமயத்துல பார்த்தீங்கன்னா, 5 மார்க் கொஸ்டின்ல வரலாம். நீங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3 மார்க்ல உங்களுக்கு 3 வேறுபாடு எழுதுற மாரி வரும். நீங்க வந்து ஒரு உங்களுக்கு உங்களையும் அறியாம தப்பு பண்ற வாய்ப்பு இருக்கிறதுனால 4 வேறுபாடு தெளிவா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்படி எடுத்து எழுதுவீங்க அப்படின்னு எழுதக்கூடிய ஒரு முறை. இது வந்து பிராக்டிகலா நம்ம செய்யும்போது, அதத்தான் இங்க தியரியா குடுத்துருப்பாங்க. எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிறத. நீங்க எப்படி எழுதுவீங்க இத இத சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. அதனால நீங்க சம்முக்கு நம்ம டைரக்ட்டா போயிரலாம். எடுத்துக்காட்டு 1. இப்ப எடுத்துக்காட்டு 1 அப்படிங்கிறது, நம்ம எப்பவும் போல குறிப்பேட்டுல இருக்கிற மாரியே தான் நடவடிக்கை இங்கேயும் குடுத்துருப்பாங்க. நடவடிக்கைக்கு நம்ம பதிவு போட்டுட்டு, பதிவிலிருந்து எப்படி நம்ம குறிப்பேடு போட போறோம் அப்படி சாரி பேரேடு போட போறோம் அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்க போறோம். அப்ப குறிப்பேடு நீங்க தெளிவா இருந்தா மட்டும் தான் இந்த இடத்துல பேரேடு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இந்த குறிப்பேடே நம்ம தெளிவா இல்ல அப்படின்னீங்கன்னா, இந்த பேரேட்டுக்குள்ள நம்ம வர முடியாது. அதனால நீங்க குறிப்பேடு தெளிவுபடுத்திக்கோங்க கரெக்ட்டா. இந்த இடத்துல கீழ்காணும் நடவடிக்கை குறிப்பேட்டில் பதிவு செய்து, அவற்றை பேரேட்டில் எடுத்து எழுதுக. ஓகே 2017 ஜூன் மாசத்துல ஒரு 5 நடவடிக்கை தான் குடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பேரேட்ல எடுத்து எழுத சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப குறிப்பேட்ல நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 12 எடுத்துக்காட்டு போட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு 13 உதாரணம் போட்டோம். அதே மாரி பயிற்சி கணக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. பயிற்சி கணக்கு பார்த்ததுல எல்லாமே உங்களுக்கு எடுத்துக்காட்டுல இருக்கிறதே தான் அப்படியே வரும் உங்களுக்கு. 1 ஆர் 2 பார்த்தீங்கன்னா, பேர் மாத்திருக்கலாம். இல்லன்னா அமௌண்ட் மாத்திருப்பாங்க. அமௌண்ட் கண்டிப்பா மாறி இருக்கும். உங்களுக்கு எப்படி செட்டில் பண்றாங்க? இந்த வங்கி நடவடிக்கைலாம் எப்படி இருக்குது? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுல உள்ளது அப்படியே பயிற்சி கணக்கு வரும். மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்காது. 95% எடுத்துக்காட்டுல உள்ளது தான் உங்களுக்கு பயிற்சி கணக்குல இருக்கும். ஒரு 5% வேணா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எடுத்துக்காட்டு பார்த்து நீங்க புரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பயிற்சி கணக்கு நீங்க ஏடுகள்ல போட ஆரம்பிச்சுரலாம். நோட்ல அக்கவுண்டன்சி நோட்ல போட்டு முடிச்சுட்டு அப்புறமா பேரேட்டுக்குள்ள நீங்க வாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நடவடிக்கை பாரு. வாசு ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. ஒரு ஒரு உரிமையாளர். சரிங்களா? இவர் பெயர். அப்போ ஒரு ஆள்சார் கணக்கு இல்லைங்களா? ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. தொழில் தொடங்கும் பொழுது ரொக்கம் உள்வரும் சொத்து. உள்வரும் சொத்தை பற்றுவை அப்படிங்கிற ரூல்ஸ்ல ரொக்க கணக்கு பற்று. சரிங்களா? ரொக்க கணக்கு பற்று. 2வது பாசு அப்படிங்கிறது ஒரு உரிமையாளர் முதல் போடுகிறார். ரொக்கம் கொண்டு வந்திருக்கிறாரா? அவர் தருபவர். அதனால பாசு முதல் கணக்கு வரவு. ஓகேயா? வரவு. எப்படி பதிவு பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. இது சிங்கிள் பேஜ் குறிப்பேடு அப்படிங்கிறது நோட்ல ஒரே ஒரு பேஜ்ல தான் நீங்க போடுவீங்க. சரிங்களா? இந்த பேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பேஜ்க்கு எடுத்துட்டு போகலாம். அது வேற விஷயம். ஆனா பேரேடு மாரி 2 பக்கத்துலயும் போட மாட்டீங்க. ஒரே ஒரு பக்கத்துல தான் நீங்க போடுவீங்க. நாள் காலத்துல 2017 ஜூன் அப்படிங்கிறத நீங்க போட்டிருப்பீங்க. கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் நீங்க போட்டா போதும். ஒவ்வொன்னுக்கும் நீங்க போட்டுட்டே இருக்க வேண்டாம். ஒரே ஒரு இதுக்கு போட்டுட்டு, இங்க நாள் காலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த தனியா செப்பரேட் பண்ணி ஒரு காலம் குடுத்துருப்பாங்க. உங்க நோட்ல இங்க ஒரு கோடு போட்டு குடுத்துருப்பாங்க. அந்த இதுக்குள்ள நீங்க டேட் போட்டுக்கோங்க. சரிங்களா? டேட் பார்த்தீங்கன்னா, இங்க என்னடா உங்களுக்கு அதுலலாம் பார்த்தீங்கன்னா 1, 2 வரிசையா குடுத்துருந்தாங்கல்ல. அது டேட் தான். 1, 2 10 நடவடிக்கைக்கு 10 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஒரு நடவடிக்கை நடந்திருக்குது. 4ஆம் தேதி, 7ஆம் தேதி, 10, 18 அந்த டேட்ட குடுத்துருக்காங்க. சரிங்களா? வரிசை எண் கிடையாது. இங்க டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2வது நடவடிக்கை ரொக்கம் செலுத்தி அறைகலன் வாங்கியிருக்கிறாங்க. ரொக்கம் செலுத்தி அப்ப ரொக்க நடவடிக்கை. அறைகலன் வாங்கியது. அப்ப அறைகலன் உள் வந்திருக்குது இல்லையா? அறைகலன் உள் வருகிறது. உள்வரும் சொத்து. அறைகலன் உள்வரும் சொத்து. உள்வரும் சொத்தை பற்றுவை அப்படிங்கிற ரூல்ஸ்ல அறைகலன் கணக்கு பற்று. அறைகலன் கணக்கு பற்று. நெக்ஸ்ட் அறைகலன் உள்வரும் பொழுது நம்ம பிரதிபலனாக நம்ம என்ன குடுக்குறோம்? ரொக்கத்த குடுக்குறீங்க. அப்ப ரொக்கம் நம்மளுக்கு வெளிச்செல்லுகிறது. வெளிச்செல்லும் சொத்து. ரொக்கம் அப்படிங்கிறது சொத்து தானே. வெளிச்செல்லும் சொத்து. இப்ப நான் எப்படி பேசுறேனோ, அதே மாரி ரூல்ஸ் அப்ளை பண்ணி நீங்க குறிப்பேட்டில் பதிவு செய்யும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூல்ஸ் வந்து மனப்பாடம் ஆயிரும். அதே நேரத்துல நீங்க தப்பு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்காது. சரிங்களா? நீங்க வந்து ஒரு ஆர்வ கோளாறுல உங்களுக்கு ஃபிரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன போடுறாங்களோ, அதே மாரி போடாதீங்க. நீங்க வாயில அந்த ரூல்ஸ சொல்லிக்கிட்டே போடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ இந்த ரொக்கம் அறைகளின் உள்வரும்
சொல்லும்போது பிரதிபலனாக நம்ம ரொக்கம் செலுத்துகிறோம். ரொக்கம் அப்படிங்கிறது சொத்து வகையை சார்ந்தது. வெளிச்செல்லும் சொத்து. அப்ப ரொக்கம் வெளிச்செல்லுகிறது, வெளிச்செல்லும் சொத்து. வெளிச்செல்லும் சொத்தை வரவு வை ரூல்ஸ்ல ரொக்கத்த இந்த இடத்துல நீங்க வரவு வச்சுட்டீங்க. சரிங்களா? வரவு வச்சிருக்கிறீங்க. அப்ப எப்பவும் போல நீங்க குறிப்பு எழுதிட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்து 7ஆம் தேதி ஹரிஸ் என்பவரிடமிருந்து இயந்திரம் ஒன்றை கடனாக வாங்கியது. அந்த பெயர் குடுத்துட்டாலே அது கடன் நடவடிக்கை தான். 2வது கடனாக அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கடன் நடவடிக்கை. அப்ப இயந்திரம் வாங்கியதுன்னு சொன்னதுனால இது கொள்முதல்னு எழுதிறாதீங்க. இயந்திரம்ங்கிறது சொத்து. சரியா? இயந்திரம் உள்வருகிறது. அப்ப இயந்திர கணக்கு பற்று. உள்வரும் சொத்து பற்று. இயந்திர கணக்கு பற்று. இப்ப நம்ம பணம் வெளியில போச்சா? இயந்திரம் வரும்போது பிரதிபலனா நம்ம என்ன செஞ்சோம்? பணம் குடுத்தோமா? குடுக்கல. கடனாக தானே வாங்கியிருக்கிறோம். அப்ப யாரு இந்த இயந்திரத்தை குடுத்தாங்க அப்படின்னு பாருங்க. ஆள்சார் கணக்கு வந்ததுனால, தருபவர் யாரு? அந்த இயந்திரத்தை தருபவர் ஹரிஸ். அப்ப அவர் வந்து தருபவர் கணக்கை வரவு வை ரூல்ஸ்ல இந்த அவர் கணக்கை வரவு வச்சிருக்கிறீங்க. நெக்ஸ்ட் 7க்கு அப்புறமா 10. 10ல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, என்ன நடவடிக்கை வந்திருக்குது மேல பாரு. அந்த நடவடிக்கை ரொக்கம் செலுத்தி சரக்குகள் ரொக்கம் செலுத்தி சரக்குகள் வாங்கியது. சரக்கு வாங்கியிருக்கிறீங்க. பணம் செலுத்தி தான் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ இங்க பாரு ரொக்கம் செலுத்தி பணம் சரக்குகள் வாங்கும்போது சரக்குகள் அப்படிங்கிறது கொள்முதல். சரிங்களா? கொள்முதல் கணக்கு பற்று. உள்வரும் சொத்தாக நினைச்சுக்கோங்க. இல்ல செலவாக நினைச்சுக்கோங்க. பற்று. அப்ப கொள்முதல் செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணீங்க? ரொக்கம் வந்து செலுத்தியாச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரொக்கம் வெளிச்செல்லுகிறது. வெளிச்செல்லும் சொத்தாக நினைச்சு அத வரவு வச்சுருங்க. அதுக்கப்புறமா காப்பீட்டு முனைமம். லாஸ்ட் டிரான்சாக்ஷன் கடைசி நடவடிக்கை காப்பீட்டு முனைமம் செலுத்தியது. காப்பீட்டு முனைமம் செலுத்தியது அப்படிங்கிறது. செலுத்தியதுன்னு சொன்னாலே பணம் வெளியில போகுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. காப்பீட்டு முனைமம் அப்படின்னாலே செலவு தான். அது ஒரு வருமானமாக இல்ல. செலவு. காப்பீட்டு முனைமம் செலவுகளும், நட்டங்களும் பற்றுவை அப்படிங்கிற ரூல்ஸ்ல காப்பீட்டு முனைமம் பற்று. நம்ம கிட்ட இருந்து வெளியில பணம் வெளியில போகுது. வெளிச்செல்லும் சொத்து. 2 கணக்கு சம்மந்தப்பட்டிருக்கும் எப்பவுமே. 2 கணக்கு. உங்களுக்கு பெயரளவு கணக்கு, சொத்து கணக்கு அப்படின்னு சொல்றோம்ல. அது 2 கணக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். இந்த இடத்துல ரொக்கம் வெளிச்செல்லுகிறது. இப்ப இந்த இடத்துல வெளிச்செல்லும்போது காப்பீட்டு முனைம கணக்கு பற்று, ரொக்க கணக்கு இந்த இடத்துல வரவு. சரிங்களா? ரொக்க கணக்கு வரவு அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரூ. 100 போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த இந்த எல்லா பதிவும் நம்ம போட்டுட்டோமா? இது எப்பவும் போல குறிப்பேட்ல போடுற மாரியே இந்த இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு பேஜ்ல நீங்க இத போட்டுருவீங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் பேரேடு நம்ம ஓப்பன் பண்ண போறோம். பேரேட எப்படி ஓப்பன் பண்றது? அடுத்து புதுசா ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. 2 ஷீட் 2 பக்கம் இருக்க மாரி பற்று பக்கம், வரவு பக்கம். அதாவது வலது பக்கம், இடது பக்கம் சேர்ந்து நோட்ல சென்டர் பேஜ் இருக்கும்ல, அந்த பேஜ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இங்க கணக்கு என்னென்ன நம்ம ஆரம்பிக்க போறோம்ன்னு, மேல அந்த நோட்டோடைய மேல் பகுதி கொஞ்சம் பிளாங்க்கா ஸ்பேஸ் இருக்கும். சரிங்களா? ஒயிட் கலர்ல உங்களுக்கு கோடெல்லாம் போடாம கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுல்ல, அந்த ஸ்பேஸ்ல நீங்க என்னென்ன கணக்கு ஆரம்பிக்க போறீங்கன்னு பென்சில்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஃபர்ஸ்ட் கணக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரொக்கம். எடுத்த உடனே ரொக்கம். சரிங்களா? ரொக்கம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. சரிங்களா? 2வது பாசு முதல் கணக்கு. 2வது 2 கணக்கு ஆரம்பிச்சுட்டோம். 3வது பார்த்தீங்கன்னா, அரைகலன். நீங்க நோட்ல அங்கங்க எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அரைகலன்ங்கிறது 3வது. நெக்ஸ்ட் 4வது மறுபடியும் ரொக்கம்ன்னு வந்திருக்குதா? ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரொக்கம் போட்டுட்டோம். அப்ப திருப்பி அந்த ரொக்கத்த ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிப்பீட் ஆகுறது தேவையில்லை. அப்ப 3 கணக்கு ரொக்கம், முதல், அரைகலன் அப்படிங்கிறத நம்ம 3 கணக்கா எடுத்துட்டீங்க. அதுக்கு 4வது என்ன வருது? இயந்திரம். சரிங்களா? இங்க ஒரு கணக்கு இருக்கு பார்த்தீங்களா? இயந்திரம். 5 ஹரிஸ். 6 கொள்முதல். சரிங்களா? 6 கொள்முதல். அப்புறம் 7 பார்த்தீங்கன்னா, ரொக்கம் வருதா? ரொக்கம் தேவையில்லை. ஏற்கனவே முதல்ல எடுத்தோனே ரொக்கம் போட்டேங்க. ரிப்பீட் ஆகுது. அதனால வேண்டாம். அதுக்கப்புறமா காப்பீட்டு முனைமம். மறுபடியும் ரொக்கம் வருதா? தேவையில்ல. இப்போ உங்களுக்கு எத்தன கணக்கு வந்திருக்குது? காப்பீட்டு முனைமம் 1, கொள்முதல் 2, ஹரிஸ் 3, இயந்திரம் 4, அரைகலன் 5, முதல் 6, ரொக்கம் 7. இப்ப 7 கணக்க நம்ம ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? 7 கணக்க எப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பேரேட்டு கணக்குகள். சரிங்களா? இந்த இடத்துல பேரேட்டு கணக்குகள் அப்படிங்கிறது நம்ம புக்குடைய சென்டர்ல எழுதிக்கோங்க. சரி. அந்த புக்குங்கிறது நோட்டு. நோட்டுடைய சென்டர்ல எழுதிக்கோங்க. 2 பேஜுக்கும் நடுவுல. சரிங்களா? இந்த இந்த இது வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு இடது பக்கம்.
இது பார்த்தீங்கன்னா, வலது பக்கம். நோட்ட ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, எப்படி 2 பக்கம் வரும்ல, அந்த 2 பக்கத்துல சென்டர்ல உங்களுக்கு நடு பேஜ்ல பேரேட்டு கணக்குகள்னு எழுதி, இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு கணக்கா ஆரம்பிச்சிருக்கோம்ல, அந்த கணக்க அப்படியே போட்டுட்டு வருவீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரொக்க கணக்கு தானே ஆரம்பிச்சிருக்கிறோம். மேல இங்க இந்த இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கும் உங்க நோட்ல. அந்த ஸ்பேஸ்ல தான் இந்த கணக்குகள் எல்லாத்தையுமே பென்சில்ல எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இதுலருந்து இதுவரைக்கும் அப்படியே பென்சில்ல எழுதி வச்சுட்டீங்கன்னா, அத பார்த்து பார்த்து கணக்க ஓப்பன் பண்றது ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல ஸ்பேஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன கணக்குங்கிறது பென்சில்ல எழுதி வச்சுக்கோங்க. இப்ப ரொக்கம் எடுத்தோனே ரொக்கம் முதல்ல இருந்துச்சு ரொக்க கணக்கு. நெக்ஸ்ட் வந்து பாஸோடைய முதல் கணக்கு. அறைகலன் இப்படி இருக்கும். இத 7 கணக்கு நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். மேல எழுதி வச்சிருக்கோம். இது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப ரொக்க கணக்குல படிவம் இது. இல்லையா? பிங்க் கலர்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு படிவம். சரிங்களா? படிவம் எப்படி போடுறது அப்படின்னு முதல்லயே சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா, நோட்டோடைய சென்டர் பேஜ்ன்னு சொன்னேன். இந்த சென்டர் பேஜ்ல விட்டுட்டு, இதுவும் பற்று பக்கத்துல இது எல்லாமே இருக்கும். நாள் விவரம், இந்த பற்று காலத்துல குறிப்பேட்டு பக்க எண், வரவு காலத்துல நீங்க தொகை போட்டீங்க. அதே மாரி உங்களுக்கு ஒவ்வொன்னா போட்டிருப்பீங்க. சரியா? ஓகே. இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் உங்களுக்கு நடவடிக்கை கம்மியா இருக்குது. 5 நடவடிக்கை தானே இருக்கு குறிப்பேட்ல. அப்ப அந்த 5 நடவடிக்கைக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி ஒரு 5 இல்லன்னா 6 லைன் எடுத்து தான் எழுத சொல்லியிருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, பேரேட்டில் எடுத்து எழுதுக. பாருங்க. குறிப்பேட்டில் பதிவு செய்து, பேரேட்டில் எடுத்து எழுதுக. எடுத்து எழுதுகன்னா ஜஸ்ட் போஸ்டிங் குடுத்தா போதும். எடுத்து எழுதுனா போதும். இருப்பு கட்ட தேவையில்ல. எடுத்து எழுதி, இருப்பு கட்டுக அப்படிங்கிற வார்த்தை வந்தா தான் நீங்க இருப்பு கட்டணும். சரிங்களா? இல்லன்னா டைம் நமக்கு நெறைய வேஸ்ட் ஆயிரும். நம்ம எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல நீங்க அந்த இருப்புலாம் கட்டி பழகலாம். ஆனா எக்ஸாம்ல என்ன கேட்கறாங்க? எடுத்து எழுத சொல்றாங்களா? இருப்பு கட்ட சொல்றாங்களான்னு கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு ஏத்த மாரி. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, குறிப்பேட்டில் பதிவு செய்யவே சொல்ல மாட்டாங்க. நேரடியாக பேரேட்டில் பதிவு செய்கன்னு சொல்லுவாங்க. அப்ப குறிப்பேடு இல்லாம எப்படிங்க மிஸ் நேரடியாக பேரேட்ல பதிவு செய்றது? அப்படிங்கிற மாரி நீங்க கேட்பீங்க. அப்ப குறிப்பேட்ல பார்த்தீங்கன்னா, சின்னதா இந்த இடத்துல நீங்க குறிப்பேட போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்க சின்னதா குறிப்பேடு மாரி சின்னதா போட்டு வச்சுட்டு, இல்ல நோட்ல நம்ம கிளாஸ் ஒர்க் நோட்னா பிரச்சனையே இல்ல. குறிப்பேட போட்டுட்டு அப்புறமா பேரேடு போடலாம். அந்த இதுல போடுறதுக்கு பதிலா அதிலேயே போட்டு வச்சுக்கலாம். ஆனா எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்லயும் உங்களால போட முடியாது. அப்ப என்ன பண்றீங்க? அந்த அந்த சம்முடைய மேல் பகுதியில அந்த கணக்கு எழுத சொன்னேன்ல, கணக்குக்கு பதிலா இந்த குறிப்பேட்டையே போட்டு வச்சிரலாம். சரிங்களா? சின்ன சின்னதா பென்சில்ல நீங்க போட்டு வச்சுட்டு, அப்புறமா கூட நீங்க என்ட்ரி போடலாம். இங்க இப்ப எடுத்து தான் எழுத சொல்லியிருக்கிறாங்க. எடுத்து எழுதுறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ வேணுமோ, அந்த அளவுக்கு ஸ்பேஸ கிரியேட் பண்ணா போதும். சரிங்களா? இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு சென்டர் பேஜ்ன்னா இந்த 3 கணக்கு தான் ஆரம்பிக்கணும். 3 கணக்குக்கு மேல நீங்க போடாதீங்க. ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நெறைய கணக்க ஓப்பன் பண்ணாதீங்க. 3 அப்ப அந்த நடுவுல உள்ள பேஜ ஒரு பக்கத்துல 3 கணக்க சரிசமமா பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? பிரிச்சுட்டு இந்த மேல ஒரு கோடு, நடுவுல எழுதுறதுக்கு ஒரு கோடு, அப்புறமா கீழ ஒரு கோடு. லாங் சைஸ் ஸ்கேல் வச்சு இந்த கடைசிலருந்து இந்த கடைசி வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? இதுல இதுல வந்து எழுதுறதுக்கு தனியா ஒரு கோடு விட்டுக்கோங்கம்மா. இல்லன்னா 2 கோடுக்கு நடுவுல எழுதுனீங்கன்னா, ஒரு மாரி டச் ஆகும். மேல உள்ள கோடுக்கும், கீழ உள்ள கோடுக்கும் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் எழுத்து பெருசா இருக்கும். அப்ப 2யும் அவங்களுக்கு டச் பண்ணும்போது அசிங்கமா இருக்கும். அதனால மேல ஒரு கோடு போட்டுக்கோங்க. எழுதுறதுக்கு ஒரு கோடு விட்டுருங்க. 3வதாக ஒரு கோடு போடுங்க. அப்ப நீட்டா இருக்கும். சரிங்களா? அப்ப இதே மாரி 3 கணக்க நீங்க ஆரம்பிச்சுருங்க. ரொக்க கணக்கு ஆரம்பிச்சுட்டு, ஒரு 5, 6 லைன் விட்டுருங்க. அதுக்கப்புறம் முதல் கணக்குன்னு ஒண்ணு ஆரம்பிங்க. இதே மாரி கோடு போட்டுக்கோங்க. ஒரு 4 லைன் விட்டுருங்க. அப்புறம் அறைகள்ன்னு கணக்கு ஆரம்பிச்சு, படிவம் போட்டு, அதுக்கப்புறம் விட்டுருங்க. அப்ப எல்லாத்துக்கும் படிவம் போடணுமா? போட வேண்டிய அவசியம் இல்லை. போட்டாலும் தப்பு இல்லை. சரிங்களா? அப்படி வரிசையா நீங்க அ விவரம் அப்படிங்கிறது இது போட்டுக்கோங்க. இந்த மேல இந்த முதல் கணக்கு இருக்குல்ல, பாஸோடைய முதல் கணக்கு மேல ஒரு கோடு, கீழ ஒரு கோடு அந்த மாரி போட்டும் கொண்டு வரலாம். ஓகே. 3 கணக்க நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க. இப்ப இந்த இடத்துல எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பேரேட்ல எப்படி போஸ்டிங் குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குறிப்பேட்ல என்ன போட்டிருக்கிறாங்க? ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு. அப்ப ரொக்க கணக்கு பற்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப ரொக்கம் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஆரம்பிச்சிருக்கிறீங்கல்ல, இல்ல? ரொக்கம் அப்படிங்கிற ஆரம்பிச்சிருக்கிறீங்கல்ல, இந்த ரொக்க கணக்கு பற்றுல இந்த இடத்துல முதல்னு எழுதியிருக்கிறீங்க. தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நடவடிக்கை ரொக்க கணக்கு பற்று, முதல் கணக்கு வரவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொக்கம்
பற்றுன்னா ரொக்கம் உள் வந்திருக்குது. எப்படி ரொக்கம் உள் வந்தது? முதலாக உள்ள வந்திருக்குது. ரொக்கம் எப்படி வேணா உள்ள வரலாம்ல. எதன் எத வேணா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரொக்கம் உள் வரும்போது, நம்ம யாராவது பணம் நம்மளுக்கு குடுத்துருக்கலாம், கடன் வாங்கியிருக்கலாம், அல்லது நம்ம விற்பனை செஞ்சிருக்கலாம். எப்படி வேணா பணம் உள்ள வரலாம். இப்படித்தான் வரணும்ன்ட்டு இல்ல. இந்த இடத்துல இந்த ரொக்கத்த எது மீன் பண்ணுது? ரொக்க கணக்கு பற்று. ரொக்க கணக்கு பற்றுல முதல் 1ஆம் தேதி முதல் வந்திருக்குது. எவ்வளவு வந்திருக்குது? ரூ. 50,000 வந்திருக்குது. சரியா? ரொக்க கணக்கு பற்றுல முதல் அப்படின்னு. அப்போ அடுத்து நேரா முதல் கணக்குக்கு போயிரு. சரியா? முதல் கணக்கு வரவு தானே அடுத்த கணக்கு. முதல். முதல் கணக்கு வரவுல போயி சரிங்களா? ரொக்கம்னு எழுதுறீங்க. மாத்தி எழுதியிருக்கிறீங்க அவ்வளவுதான். முதல் கணக்கு வரவுல போயி இந்த இடத்துல ரொக்க கணக்கு. எவ்வளவு? அதே ரூ. 50,000. ரூ. 50,000 போட்டுக்கிறேன். இது என்ன மீன் பண்ணுது? இந்த தந்திருக்கிறாரு. இந்த வாசு அப்படிங்கிறவங்க முதலாக தந்திருக்கிறார். வரவு வச்சிருக்கிறோமா தருபவராகிறார். வரவுல பார்த்தீங்கன்னா, வெளியில போயிருக்கு ரொக்கம் வெளிச்சல் இருக்குது. எதுக்காக நம்ம வெளியில ரொக்கம் போயிருக்குது? முதலாக வெளியில போயிருக்குது. ரூ. 50,000 வந்து உள்ள வந்திருக்குது. முதலாக உள்ள வந்திருக்குது அவருக்கு. தொழிலுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, 2வது நடவடிக்கை என்ன? 2வது நடவடிக்கை. 2வது நடவடிக்கை 4ஆம் தேதி அரைகலன் ரொக்கத்துக்கு வாங்கியிருக்கிறீங்க. அரைகலன் ரொக்கத்துக்கு வாங்கும்போது அரைகலன் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. இப்ப அரைகலன் ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சிருப்பீங்க. ரொக்கம் ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டோம். சரிங்களா? இப்ப பார்க்கலாம். 2வது நடவடிக்கைக்கு இங்க அரைகலன் புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறோம். புரிஞ்சதா? இந்த அரைகலன் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவுன்னு சொன்னோமா? அரைகலன் கணக்கு பற்று. புரிஞ்சதா? அரைகலன் கணக்கு பற்றுல இந்த இடத்துல ரொக்கம்னு எழுதுறீங்க. இந்த இடத்துல எப்படி ரொக்கம்னு எழுதுனா என்னங்க மிஸ் புரியுது? இந்த இடத்துல அரைகலன் கணக்கு பற்றுனா என்ன அர்த்தம்? அரைகலன் உள் வந்திருக்குது. சரிங்களா? உள்ள வரும்போது பணம் குடுத்து வாங்கியிருக்கிறோம். ரொக்கம். இதுவே கடன் நடவடிக்கையா இருந்தா இங்க ஒரு பெயர் வந்திருக்கும். புரிஞ்சதா? இப்ப அரைகலன் பணம் குடுத்து வாங்கியிருக்கிறீங்க. உள்ள வந்திருக்குது. அரைகலன் கணக்கு பற்றுல ரொக்கம். உடனடியாக ரொக்க கணக்குன்னு போவீங்க. ரொக்க கணக்கு வரவுல இந்த இடத்துல அரைகலன் எழுதியிருக்கிறீங்க. சரியா? 4ஆம் தேதி பாரு. ரொக்க கணக்கு வரவுல போயி ரொக்க கணக்கு வரவுல போயி ரொக்க கணக்கு வரவு. கை நான் எப்படி போகுதோ அதே மாரி நீங்க கை வச்சு எழுதணும். ரொக்க கணக்கு வரவுல போயி இந்த இடத்துல 4ஆம் தேதி அரைகலன். புரியுதா? இந்த அரைகலன் போட்டு ரூ. 6,000. அப்ப இந்த ரொக்க கணக்கு எத மீன் பண்ணுது? ரொக்கம் வெளியில போயிருக்குது. எதுக்காக ரூ. 6,000 வெளியில போயிருக்குது? வரவுனா வெளிச்செல்லும் சொத்து தான் வரவு. ரொக்கம் வெளியில போயிருக்குது. ரூ. 6,000 குடுத்துருக்கிறீங்க. எதுக்காக குடுத்தீங்க? அரைகலன் வாங்குறதுக்காக குடுத்துருக்கிறீங்க. சரிங்களா? இப்ப இங்க வந்து முதலாக உங்களுக்கு ரூ. 50,000 வந்துச்சு. இதுல இருந்து உங்களுக்கு அரைகலன் வாங்குறதுக்கு ரூ. 6,000 வெளில போயிருக்குது. சரியா? இப்ப 2வது நடவடிக்கை முடிஞ்சிருச்சு. 3வது நடவடிக்கை என்ன? இயந்திரம். இயந்திரத்துக்கு சரியா? ஹரிஸ் அப்படிங்கிறவங்ககிட்ட இருந்து இயந்திரம் கடனுக்கு வாங்கியிருக்கிறீங்க. இயந்திர கணக்கு பத்து, ஹரிஸ் கணக்கு வரவு. இந்த இடத்துல இயந்திரம் ஹரிஸ்ன்னு 2 கணக்க அடுத்த பேஜ்ல போய் ஓப்பன் பண்ணிக்கோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ்ல பார்த்தீங்கன்னா 3 கணக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரொக்கம், பாசு, அரைகலன் 3 கணக்க ஆரம்பிச்சுட்டு விட்டுருங்க. ஸ்பேஸ் நெறைய வேஸ்ட்டா போகுதுன்னு நெனைக்காதீங்க. போக போக உங்களுக்கு அது கரெக்ட்டா இருக்கும். நெறைய நடவடிக்கை வரும்போது நீட்டா இருக்கும். இதுதான் நீட்டா இருக்கும். சரிங்களா? 3. நெக்ஸ்ட் இயந்திரம், ஹரிஸ்ன்னு 2 கணக்கு ஆரம்பிக்கணும். சரிங்களா? இயந்திரம், ஹரிஸ். அப்ப இயந்திரம் உள் வந்திருக்கு. இயந்திர கணக்கு பற்று. இயந்திர கணக்கு பற்று. இயந்திர கணக்கு பற்றுல ஹரிஸ். எத்தனாம் தேதி? 7ஆம் தேதி ஹரிஸ். அப்போ இயந்திரம் உள்ள வந்தது. பணம் குடுத்துருக்கிறோமா? இல்ல. கடனுக்கு வாங்கியிருக்கிறீங்க. எவ்வளவு ஒரு இயந்திரத்தின் மதிப்பு? ரூ. 10,000. அப்ப ஹரிஸ்க்கு பேரு ஹரிஸ் கணக்கு வரவுல போயி இயந்திரம். சரியா? ஹரிஸ் தந்திருக்கிறாரு. எவ்வளவு உங்களுக்கு? இயந்திரத்தோட மதிப்பு ரூ. 10,000. இயந்திர கணக்கு இயந்திரத்தோட மதிப்பு எவ்வளவு? ரூ. 10,000. மாத்தி பதிவு பண்றீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு. இங்க இயந்திர கணக்கு பற்றுல ஹரிஸ். ஹரிஸ் கணக்கு வரவுல இயந்திரம். சரிங்களா? இயந்திரத்துடைய தொகை.
ஜூன் 7 ஒவ்வொன்னுக்கும் டேட் கண்டிப்பா நீங்க போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கொள்முதல் ரொக்கத்திற்கு செஞ்சிருக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மேல போய் பார்த்தீங்கன்னா, கொள்முதல் சரக்கு ரொக்கத்திற்கு வாங்கியது. 10வது நடவடிக்கை பாருங்க. சரக்கு ரொக்கத்திற்கு வாங்கியது. நெக்ஸ்ட் வந்து காப்பீட்டு முனைமம் ரொக்கம் குடுத்து காப்பீட்டு முனைமம் செலுத்தியிருக்கிறீங்க. ரொக்கத்திற்கு ரொக்கம் வெளியில போயிருக்குது. இப்ப 2 கணக்கு நம்ம அதுல ஆரம்பிச்சிருப்போங்க. அரைகலன், ஹரீஸ்க்கு அப்புறமா கொள்முதல் காப்பீட்டு முனைமம். ஓகேயா? கொள்முதல் காப்பீட்டு முனைமம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இதுல பார்த்தீங்கன்னா, கொள்முதல் ரொக்கம் சொல்லிட்டோமா? கொள்முதல் கணக்கு பற்றுல இந்த இடத்துல ரொக்கம். கொள்முதல் கணக்கு பற்று. நம்ம பதிவு எப்படி செஞ்சோமோ, அத அப்படியே கொண்டு வாங்க. கொள்முதல் கணக்கு பற்றுல இந்த இடத்துல என்ன போடணும்? ரொக்கம். வரவுல என்ன இருக்கோ அந்த அந்த இத போட்டுருங்க இந்த இடத்துல. கொள்முதல் கணக்கு பற்று ரொக்கம். ரொக்கத்துல எவ்வளவு? ரூ. 4000. கொள்முதல் ஆக சரக்கு உள்ள வந்திருக்குது. எப்படி உள்ள வந்துச்சு? ரொக்கம் குடுத்து தான் உள்ள வந்திருக்குது. ரெப்ரசன்ட் பண்றது எப்படி? ரொக்கம். கடனுக்கு வாங்கல. ரொக்கம் தான் குடுத்து வாங்கியிருக்கிறோம். ரூ. 4000. அப்ப நேரா ரொக்கத்துக்கு போயிரணும் நீங்க. அடுத்து. ரொக்கத்துக்கு போனீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல ரொக்க கணக்கு வரவுல போயி கொள்முதல் அப்படின்னு எழுதுவீங்க. ரொக்க கணக்கு வரவுல கொள்முதல். கொள்முதல் எவ்வளவு? ரூ. 4000. அப்ப என்ன அர்த்தம்? ரொக்கம் வெளிச்சல் இருக்குது. ரொக்கம் வந்து ஒரு ரூ. 6000 அரைகலனுக்கு குடுத்துருக்காங்க. கொள்முதலுக்காக ஒரு ரூ. 4000 குடுத்துருக்காங்க. சரியா? ரொக்கம் வரவுனா பணம் வெளியில போகுதுன்னு அர்த்தம். ரொக்கம் பற்றுனா பணம் உள்ள வந்ததுன்னு அர்த்தம். முதலாக ரூ. 50,000 வந்திருக்குது. அரைகலனுக்கு ரூ. 6000 குடுத்துருக்காங்க. கொள்முதலுக்கு ரூ. 4000 குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் காப்பீட்டு முனையத்துக்கு ஒரு ரூ. 100 குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த ஒரு என்ட்ரி காப்பீட்டு முனையம் தானே. காப்பீட்டு முனைம கணக்க பற்று ரொக்க கணக்கு வரவு. இந்த ரொக்க கணக்கு வரவுல போயி காப்பீட்டு முனைமம் எழுதி ரூ. 100 குடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் போஸ்டிங். உங்களுக்கு இருப்புலாம் கட்டல. போஸ்டிங் குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் காப்பீட்டு முனைமத்துக்குன்னு ஒரு கணக்கு நாங்க ஆரம்பிச்சு வச்சிருப்போம். அந்த காப்பீட்டு முனைம கணக்குல பற்றுல போயி காப்பீட்டு முனைமம் பற்றுல போயி டேட்டு எல்லாம் போட்டுட்டு, இந்த இடத்துல ரொக்கம்னு எழுதிட்டு ரூ. 100 போட்டிருப்பீங்க. சரிங்களா? இந்த இடத்துல ரூ. 100 போட்டுருக்கிறீங்க. முதல்லயே நீங்க இந்த டேட் எல்லாத்தையும் இயர் அண்ட் டேட்ட போட்டு வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த பக்கம் போடலைல, இந்த பக்கமும் சேர்த்து போட்டு வச்சுருங்க. 2 பக்கமும் வேகமா நீங்க 2017 ஜூன் இந்த இடத்துல அதே மாரி 2017 ஜூன் இந்த இடத்துல 2017 இந்த 6, 7 கணக்குக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க படிவம் போட்டுட்டு 2 பக்கமும் 2017 ஜூன் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒண்ணொன்னா நீங்க பார்த்து கரெக்ட்டா போடுங்க. ஏன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பற்று வச்சிருக்கிறோம்? ஏன் இந்த இடத்துல வரவு வச்சிருக்கிறீங்க? அப்படின்னு கரெக்ட்டா நீங்க யோசனை பண்ணி போட்டீங்கன்னா, ஈஸியா இருக்கும். இல்ல ஒவ்வொரு கணக்கையும் நீங்க ஏன், ஏன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கொஸ்டின் கேட்டுக்கணும். இந்த இடத்துல ரொக்கம்னு ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ரொக்கத்துல ரொக்க கணக்கு பற்றுல முதல் வந்திருக்குது. சரிங்களா? ரொக்க கணக்கு பற்றுல முதல் அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க. இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அரைகலன் வாங்கியிருக்கிறீங்க. அரைகலன் கணக்க பற்று ரொக்க கணக்கு வரவுன்னு சொன்னதுனால, ரொக்க கணக்கு வரவுல போயி அரைகலன் எழுதிக்கிறீங்க. கொள்முதல் செஞ்சிருக்கிறீங்க ரொக்கம் குடுத்து. அதனால ரொக்க கணக்கு வரவுல போய் கொள்முதல் எழுதியிருக்கிறீங்க. காப்பீட்டு முனைமம் ரொக்கமாக செலுத்தியிருக்கிறீங்க. அதனால ரொக்க கணக்கு வரவுல போய் காப்பீட்டு முனைமம். இங்க வாசு முதல் வந்து குடுத்துருக்கிறாரு இல்லையா? முதல் கணக்கு வரவுல போயி ரொக்கமாக அவர் குடுத்துருக்கிறாரு. அரைகலனாக குடுக்கலாம். இல்ல சொத்து எந்த சொத்தாக வேணாலும் குடுத்துருக்கலாம் முதல். இல்ல அப்டின்னீங்கன்னா, சரக்கிருப்பா குடுத்துறலாம். இந்த இடத்துல ரொக்கமாக குடுத்துருக்கிறாரு ரூ. 50,000. நெக்ஸ்ட் அரைகலன் பார்த்தீங்கன்னா, ரொக்கம் குடுத்து வாங்கியிருக்கிறோம். இந்த இடத்துல அரைகலன் கணக்கு பற்றுல ரொக்கம்னு எழுதிட்டீங்க. இயந்திர கணக்கு பற்றுல ஹரீஸ்ட்ட இருந்து தான் வாங்கியிருக்கிறீங்க. கடனாக வாங்கியிருக்கிறீங்க. ஹரீஸ் கணக்கு வரவுல போய் இயந்திரம் அப்டின்னு போட்டு ரூ. 10,000. சரிங்களா? ஹரீஸ் தந்திருக்கிறாரு உங்களுக்கு ரூ. 10,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா கொள்முதல் கணக்கு பற்றுல ரொக்கம் குடுத்து வாங்குனதுனால ரொக்கம்னு எழுதியிருக்கிறீங்க. இந்த இடத்துல காப்பீட்டு முனைமம் ரொக்கமாக செலுத்துனதுனால ரொக்கம்னு எழுதியிருப்பீங்க. இந்த ஒரு பதிவே பார்த்தீங்கன்னா, 2, 3 தடவ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்ட ரிப்பீட்டடா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஏன், என்ன அப்படிங்கிறது தெளிவாயிரும். அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே இவ்வளோ தானா பேரேடு அப்படிங்கிற மாரி வரும். நோட்ல போடும்போது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். இந்த நடுவுல உள்ள கோடு உங்க நோட்ல நடுப்பக்கம். சரியா? அந்த அந்த நூல் வச்சு தச்சிருப்பாங்கல்ல அந்த பக்கம். அப்போ இது எல்லாமே இடது பக்கம். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இடது பக்கம். இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரைக்கும் வலது பக்கமா இருக்கும். அப்ப நோட்ட நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 2 சைடு ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்க எப்படி இருக்குமோ அந்த இதுதான் இது. சரியா? நம்ம குறிப்பேடு ஒரு பக்கத்துல தான் போட்டிருப்பீங்க. இப்ப இந்த 2 பக்கத்துல எழுதுறீங்க. ஓகே. இப்ப எடுத்து எழுதுதல் அப்படிங்கிறத நம்ம எப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு குறிப்பேட்ல இருந்து நம்ம அத எடுத்து எழுதுறது. பேரேட்டுக்கு கொண்டுட்டு போறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 2.
1 புரிஞ்சதாலே 2 உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். இதுக்கு பேரு தொடக்கப்பதிவு. சரிங்களா? இதுக்கு இதுக்கு பேரு தொடக்கப்பதிவு. தொடக்கப்பதிவுன்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். போன வருஷத்துல தொழில் நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு வருஷ கடைசியில பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் இருப்பு கட்டி வச்சிருப்பீங்க. சரியா? அப்ப எல்லாத்துக்கே குடுக்க வேண்டியவங்களுக்கு குடுத்துட்டு, வர வேண்டிய மறந்திருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு முடிச்சு வச்சுட்டு, அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அல்லது ஜனவரி 1ஆம் தேதி புது கணக்கு போடுவீங்க. அப்ப நம்ம கையில ரொக்கமாக எவ்வளவு இருக்கு? சரக்கிருப்பு எவ்வளவு இருக்குது? சரிங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு யாருக்கா பணம் வர வேண்டியது இருக்குதா? பணம் குடுக்க வேண்டியது இருக்குதான்னு பார்த்து, அறைகளனுடைய மதிப்பெல்லாம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு எல்லாமே குடுத்துருவாங்க. குடுத்ததுக்கு அப்புறமா, அத நம்ம பதிவாக கொண்டு வர்றீங்க. சரிங்களா? இது எல்லாமே பதிவா கொண்டு வந்து குறிப்பேட்டு பதிவுல நீங்க போட்டு, அதுக்கு அப்புறமா தான் பேரேட்டு கணக்குக்கு நம்ம எடுத்துட்டு போவோம். சரிங்களா? இப்ப குறிப்பேட்டு பதிவ உங்களுக்கு குடுத்துட்டாங்க இந்த இடத்துல. தொடக்கப்பதிவு சரிங்களா? பேரேட்டு கணக்க தொடக்கப்பதிவ குடுத்துட்டாங்க. அதுலேருந்து பேரேட்டு கணக்க நம்ம எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இத வந்து இத குறிப்பேட்டு பதிவுகளே குடுத்துட்டாங்களா, இந்த பதிவுகளே குடுக்காம கணக்கா கூட உங்களுக்கு குடுக்கலாம். கணக்கா கூட உங்களுக்கு குடுக்கலாம். எப்படி உங்களுக்கு குடுத்துருப்பாங்க அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல தியரியா தான் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு கணக்கா எப்படி குடுத்துருப்பாங்கன்னா, ஜான் என்பவரின் ஏடுகளில் ரொக்கம் 45,000 சரக்கிருப்பு 50,000 சோகன் 35,000 அரைகலன் 50,000 ராம் 20,000 கொன் அ தொடக்க இரு வந்து ஏடு அப்படின்னு போட்டுட்டு ஏடுகளில் பதிவு செய்து பேரேட்டில் எடுத்தெழுதுக அப்படின்னு சொல்லிருவாங்க. இப்படி வந்தாலே உங்களுக்கு தொடக்கப்பதிவு. எல்லாமே உங்களுக்கு அமௌண்ட் குடுத்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? தொடக்க பதிவினை செய்து, அதுக்கப்புறம் பேரேட்டில் எடுத்தெழுதுகன்னு சொல்லலாம். இப்ப இங்க நம்ம அந்த மாரி சொல்லிட்டாங்கன்னா, ரொக்கம் எப்பொழுதும் பற்றிருப்பு. ஏன்? சொத்து. சொத்துக்கள் எப்பொழுதும் பற்றிருப்பை காட்டும். சொத்துக்கள், செலவுகள், நட்டங்கள் பற்றிருப்பை காட்டும். மேல ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாரி எழுதி வச்சுக்கோங்க. செலவுகள், நட்டங்கள், சொத்துக்கள், பற்றிருப்பு. வருமானங்கள், ஆதாயங்கள், பொறுப்புகள், வரவிருப்பு. சரிங்களா? வருமானங்கள், ஆதாயங்கள், பொறுப்புகள், வரவிருப்புன்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்ப சொத்து பற்றிருப்புன்னு சொல்லிட்டேன்னா, ரொக்கம் பற்று 45,000 சரக்கிருப்பு பற்று 50,000 சோகன் அப்படிங்கிறது கடனாளி இல்லையா? சோகன் அப்படிங்கிறது கடனாளி. இது எப்படிங்க மிஸ் எங்களுக்கு தெரியும். அவங்களே சொல்லியிருப்பாங்க. கடனாளி, சோகன் என்ற கடனாளியிடம் வந்து 50,000 பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க கணக்க வந்து ஆன்ஸரா குடுத்ததுனால இப்படி குறிப்பேட்டு பதிவா குடுத்ததுனால உங்களுக்கு சொல்லல. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய கணக்குல அத நானு சொல்றேன். சோகன் அப்படிங்கிற கடனாளி. கடனாளி சொத்தாக கருதப்படுகிறது. அது ஒரு 35,000 அரைகலன் சொத்தாக கருதப்படுகிறது 50,000 இது எல்லாமே பற்றிருப்பு. அதுக்கப்புறமா ராம் அப்படிங்கிறது கடன் ஈந்தோர். சரிங்களா? கடன் ஈந்தோர். இங்கே சோகன் எப்படி கடனாளின்னு சொல்றோமோ, அதே மாரி கடன் ஈந்தோர். வரவிருப்பை காட்டும். கடன் ஈந்தோர் பொறுப்பு அதனால வரவிருப்பை காட்டுகிறது. இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் இடைவெளி விட்டு ராம் அப்படின்னு போட்டு 20,000 இந்த அ ஜாய் முதல் கணக்கு நம்ம கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இந்த இடத்துல இவங்களே கண்டுபிடிச்சு போட்டுட்டாங்க. தொடக்கப்பதிவுக்கு போட்டுட்டாங்க. இப்ப இதுலருந்து இந்த சொத்துக்கள்ல இருந்து இந்த முதல் கழிச்சீங்கன்னா 45,000, 50,000, 35,000, 50,000 இருக்கா? இது எல்லாத்தையும் கூட்டி இந்த 20,000 கழிச்சீங்கன்னா 1,60,000 வரும். இது 2யும் கூட்டுனீங்கனாலே இந்த தொகை. பற்றுக்கு நிகர் வரவு அப்படிங்கிறது சமமாக இருக்கணும். இந்த மாரி தொடக்கப்பதிவு, குறிப்பேட்டு பதிவு குடுத்துட்டாங்க. இதிலிருந்து நம்ம பேரேட எப்படி ஆரம்பிக்கிறது? இந்த இடத்துல ரொக்கத்துக்கு ஒரு கணக்குன்னு சொல்லட்டுமா? இது ஒரு பேரேடு. சரக்கிருப்பு ஒரு பேரேடு. சோகன் அப்படிங்கிற ஒரு பேரேட்டு கணக்கு. அரைகலன் பேரேட்டு கணக்கு. ராம் அப்படிங்கிற ஒரு பேரேட்டு கணக்கு. இங்க பாரு ரொக்கம், சரக்கிருப்பு, சோகன், அரைகலன், ராம் அதுக்கப்புறமா அந்த முதல் கணக்க ஆரம்பிக்கிறீங்க. சரிங்களா? முதல் கணக்கு ஆரம்பிக்கிறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உள்ள இருப்பு கீழ் கொணர்தல் அப்படின்னு தான் கொண்டு வருவீங்க. ஏன்னா, போன வருஷத்துல இறுதியில இருக்கிறது இந்த வருஷத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. அதனால இங்க வந்து ஒவ்வொரு பெயரையும் ரெப்ரசன்ட் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல இருப்பு கீழ் கொணர்தல், இந்த இடத்துல இருப்பு கீழ் கொணர்தல். ரொக்க கணக்கு பற்றுல இருப்பு கீழ் கொணர்தல். சரக்கிருப்பு கணக்கு பற்றுல இருப்பு கீழ் கொணர்தல். சோகன் கணக்கு பற்றுல இருப்பு கீழ் கொணர்தல். அரைகலன் கணக்கு பற்றுல இருப்பு கீழ் கொணர்தல். ராம்ங்கிறது வரவுல இருக்குதா? வரவுல இருப்பு கீழ் கொணர்தல். முதல் வரவுல இருப்பு கீழ் கொணர்தல். சரிங்களா? இது அவ்வளவுதான் உங்களுக்கு. ஈஸியான ஒரு சம். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 3ல பாரு. குறிப்பேட்டு பதிவு தந்து பேரேட்டில் எடுத்து எழுதவும்.
ராம் என்பவர் மே 20, 2018 அன்று சம்பளம் கொடுத்தது 15,000, மின் கட்டணம் செலுத்தியது 8,000 மற்றும் கூலி கொடுத்தது 2,000. சம்பளம் கொடுத்தது, மின் கட்டணம் செலுத்தியது, கூலி கொடுத்தது எல்லாமே செலவு தான். ஆனா ஒரே நாள்ல குடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? மே 20 ஒரே நாள்ல குடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஒரே நாளில் ஒன்றுக்கு மேற்பட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நடவடிக்கைகள் ஒரே இனத்தை சார்ந்தவையாக இருந்தால், அத கூட்டு குறிப்பேட்டு பதிவு அப்படிங்கிறோம். சரிங்களா? இது வந்து நம்ம குறிப்பேட்டின் வகைகள்ல அங்க அந்த இடத்துல பார்த்தோம். 3வது லெசன்ல கூட்டு குறிப்பேட்டு பதிவுனா என்ன? அப்படின்னு. ஒரு குறிப்பேட்டு பதிவு ஒன்றுக்கு மேற்பட்டு பற்று இனங்களையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வரவு இனங்களையோ அல்லது 2மோ கொண்டிருந்தால், அது கூட்டு குறிப்பேட்டு பதிவு எனப்படும். கூட்டு குறிப்பேட்டின் பற்று இனங்கள் உரிய பேரேட்டு கணக்கில் உரிய தொகையுடன் பற்று வைக்கப்படும். வரவினங்கள் அந்த உரிய கணக்கில் வரவு வைக்கப்படும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு 3வதுலயே விளக்கம் குடுத்துருக்குன்னு எழுதியிருக்கிறாங்க. இங்க சொல்லியிருக்கிறாங்க. 3வதுலயே விளக்கம் குடுத்துருக்கேன். குறிப்பேட்டு பதிவுன்னா என்னன்னு பின்னாடி விளக்கம் குடுக்குறேன்னு சொன்னேன். இப்ப நம்ம சொல்லிட்டோம். இப்ப 3வதுக்கு நம்ம குறிப்பேட்டு பதிவு எப்படி போடுறது? சம்பளம் ஒரு செலவு தான. மின் கட்டணம் செலவு. செலுத்தியது தான் சொல்லியிருக்கிறோம். கூலி கொடுத்தது தான் சொல்லியிருக்கிறோம். அதுவும் ஒரு செலவு. அப்ப 3 செலவுகளையும் பற்று வச்சுட்டீங்க. 3 செலவுகளையும் பற்று வச்சுட்டீங்க. அப்ப 3 இதையும் டைரக்ட்டா அப்படியே பற்று வச்சுட்டு, 3க்கு சேர்த்து மொத்தமா தொகை போயிருச்சு. இல்லையா? ரொக்கம் வெளியில போச்சுல்ல. ரொக்கம்னு எழுதிட்டு, இந்த 3யும் கூட்டுங்க. கூட்டுனா எவ்வளவு வருது? 15, 23, 2 25. ரூ. 25,000 இங்க போட்டாச்சு. புரிஞ்சதா? இது ஒரே நாள்ல மே 20ஆம் தேதி 3 செலவு வந்திருக்குது. 3 செலவும் தனித்தனியா நீ குறிப்பேட்டு பதிவு போடாம, ஒரே குறிப்பேட்டு பதிவுல கொண்டு வந்துட்டீங்க. செலவுன்னா எல்லாமே பற்று வச்சிருப்பீங்க. இதே வருமானமா இருந்தா ரொக்கம் உள்ள வந்திருக்கும். இது வருமானமா இருந்தா வருமானம் எல்லாம் வரவு வச்சுருவீங்க. சரியா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மே 20ஆம் தேதி ஒரே நாள்ல 3 செலவு நடந்திருக்கு. சம்பளம் குடுத்தது, மின் கட்டணம் செலுத்தியது, கூலி குடுத்ததுன்னு இருக்குது. இது எல்லாமே செலவு. செலவுகளை பற்றுவை ரூல்ஸ்ல எல்லாத்தையும் பற்று வச்சுட்டீங்க. எல்லாமே ரொக்கமாக வெளியில போனதுனால ரொக்க கணக்கு வரவுன்னு போட்டு இத 3யும் கூட்டி இந்த இடத்துல வரவு காலத்துல எழுதி வைக்கிறீங்க. இதுக்கப்புறமா இத பேரேட்ல எப்படி எழுதுறது? இது வந்து 3 கணக்கு இருக்குதா? சம்பள கணக்கு, மின் கட்டண கணக்கு, கூலி கணக்கு, ரொக்க கணக்கு. 4 கணக்கையும் ஆரம்பிச்சுருவீங்க பாரு. சம்பள கணக்கு, மின் கட்டண கணக்கு, கூலி கணக்கு, ரொக்க கணக்கு. இந்த 4யும் ஒரே பேஜ்ல நீங்க கொண்டு வந்துருங்க. ஏன்னா எடுத்து தான் எழுத சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கூட்டல் இருப்பு கட்ட சொல்லல. அப்ப இங்க பாரு. சம்பள கணக்கு பற்றுல இந்த இடத்துல ரொக்கம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்பள கணக்கு பற்று. எப்படி சம்பளம் குடுத்தீங்க? ரொக்கமா குடுத்தீங்க. மின் கட்டணம் எப்படி பற்றுல? ரொக்கம். ரொக்கமாக மின் கட்டணம் செலுத்தியிருக்கிறீங்க. கூலி கணக்கு பற்றுல ரொக்கம். ரொக்கமாக ரூ. 2,000 குடுத்துட்டீங்க. ரொக்கம் பார்த்தீங்கன்னா, வரவுல ரொக்கம் செல்லுகிறது. சரியா? வெளி சென்றிருக்கிறது. எப்படியெல்லாம் வெளில போச்சு? வரவுல வெளில போயிருச்சு. பற்றுனா உள்ள வந்துச்சு. இப்ப வரவுல பார்த்தீங்கன்னா, 3 இது போட்டீங்க. சம்பளம், மின் கட்டணம், கூலி. இந்த 3ஆல உங்களுக்கு பணம் வெளியில போயிருக்கு. சம்பளமா ரூ. 15,000 போயிருச்சு. மின் கட்டணமாக ரூ. 8,000 போயிருச்சு. கூலியாக ரூ. 2,000 போயிருக்குது. ஸோ ரொக்கம் வெளியில போச்சு. இத பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சிரலாம். பற்றுல இருந்துச்சுன்னா ரொக்கம் உள்ள வந்துச்சு. இப்ப இந்த இடத்துல வரவுல தானே இருக்குது. வரவுல ரொக்கம் வெளியில போயிருக்கு. இந்த 3 இது வழியாக உங்களுக்கு ரொக்கம் வெளியில போச்சு. சம்பளமாக 15, மின் கட்டணமாக 8,000, கூலியாக 2,000. இது எல்லாமே பணம் வெளியில போயிருக்குது. ஈஸியா உங்களுக்கு பேரேடு போட்டுறலாம். இந்த பேரேடு போடும்போது மறக்காம 2 பேஜையும் நீங்க உபயோகப்படுத்தணும். சிங்கிள் பேஜ்ல போடக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா, நடு பேஜ்ன்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம நோட்ல இருக்கக்கூடிய நடு பக்கம். மறுபடியும் மறுபடியும் ஒரே வார்த்தைய தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது நடு பக்கம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? சோம்பேறித்தனப்பட்டு அப்படி இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நடு பக்கம். நடு பக்கத்த எடுத்துட்டு, இந்த பற்று பக்கம், பரவு பக்கம் எழுதிட்டு, அதுக்கப்புறம் படிவம் போட்டுட்டு நீங்க இத செய்யுங்க. இது எல்லா கணக்குக்கும் படிவம் போடணும்னு அவசியம் இல்ல. ஆனா 2 இந்த கூலி கணக்குன்னு இருக்கா, மேல ஒரு கோடு, கீழ ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஆனா இந்த கோடு கண்டிப்பாக உங்களுக்கு நோட்லயே இருக்கும். ஒரு கோடும் குறிப்பேட்டு பக்க எண் இருக்குல்ல, அதுக்கு ஒரு கோடு, இந்த தொகை கோடு அங்கேயே இருக்கும். அத போட்டு அப்படியே டைரக்ட்டா நீங்க போட ஆரம்பிச்சிடலாம். எப்படி இருப்பு கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தியரியா குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த தியரிய பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கிறத விட, இந்த பிராக்டிகலா சொல்லும்போது உங்களுக்கு தியரி புரிஞ்சிரும். சரி. எடுத்துக்காட்டு 4. எடுத்துக்காட்டு 4ல தமிழ்
இன்பன் என்பவர் 2018 ஜனவரி 1 அன்று புத்தகம் விற்கும் தொழிலை செய்கிறார். ஸ்டேஷனரி வச்சிருக்கிறாரு. புக் ஷாப் வச்சிருக்கிறாரு. அவர் 2018 ஜனவரி மாதம் அவருடைய தொழில் நடவடிக்கை பின்வருமாறு இருந்துச்சு. குறிப்பேட்டு பதிவு தந்து பேரேட்டு கணக்குகளை தயாரிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? பேரேட்டு கணக்குகள் எப்படி தயாரிச்சு இருப்பு கட்டணும். இப்ப இந்த இடத்துல குறிப்பேட்டு பதிவு நம்ம எப்பவும் போல போட்டுறலாம். சரிங்களா? போட்டுட்டு அப்புறமா அதுலேருந்து கணக்குகளை எடுத்து பேரேட்டுக்கு எடுத்துட்டு போலாம். இந்த இடத்துல என்ன குறிப்பேட்டு பதிவு வரும்? ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இதுதான் வரும்னு தெரியும். அதனால ஈஸியான ஒரு பதிவு. ரொக்கம் உள்வருகிறது. ரொக்க கணக்கு பற்று தொழில் தொடங்கும்போது முதல் வந்து போட்டிருக்கிறாரு. 3,00,000 போட்டிருக்கிறாரு. யார் குடுத்தாரு? தமிழன்பன் குடுத்திருக்கிறாரு. அவருடைய முதல் கணக்கு அப்படின்னு போட்டுக்கோங்க. ரொக்க கணக்கு பற்று தமிழன்பன் முதல் கணக்கு வரவு. கீழ பார்த்துக்கோ. சரிங்களா? கீழ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கை தொடங்குவதற்கு பணம் செலுத்தியது. இது வங்கியில் செலுத்தியதுன்னு சொன்னாலும் சரி, வங்கியில் நடப்பு கணக்கு துவங்கியது சொன்னாலும் சரி, வங்கியில் வந்து நம்ம இப்ப செலுத்தியதுன்னு எப்படி சொன்னாலும் ஒரே மாதிரி தான் என்ட்ரி வருங்க. வங்கியில் கணக்கு தொடங்கியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2,00,000 போட்டிருக்கிறாரு. அப்ப வங்கி பெறுகிறது இல்லையா? வங்கி கணக்கு பெறுவோர் கணக்கை பற்றுவை ரூல்ஸ்ல வங்கி கணக்கு பற்று நமக்கு வந்து பணம் வெளியில போகுது. ரொக்க கணக்கு வரவு. கீழ பாரு. வங்கி கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. நம்ம பணம் வெளியில போச்சுன்னா வெளிச்செல்லும் சொத்து வரவை ரூல்ஸ்ல வரவு வச்சிருக்கிறீங்க. எத்தனாம் தேதி? 2ஆம் தேதி. நெக்ஸ்ட் 5ஆம் தேதி மேல பாருங்க. சரக்குகள் வாங்குவதற்காக தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு ரொக்கம் செலுத்தியது. இந்த இடத்துல தமிழ்நாடு பாடநூல் கழகம் சொன்னோம்னா இது என்னடா? இது ஒரு கணக்கு ஆரம்பிக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. இந்த இடத்துல ரொக்கம்ங்கிற வார்த்தை வந்ததுனால ரொக்க நடவடிக்கை. சரக்குகள் அப்படிங்கிறது புக் ஷாப் வச்சிருக்கிறாரு. அவர் புக்ஸ் ஏதோ வாங்கியிருக்கிறாரு பாடநூல் கழகத்துல இருந்து. அப்போ சரக்குகள் அப்படிங்கிறது கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்கம் வெளிச்செல்கிறது, ரொக்க கணக்கு வரவு. 5வது பாரு. கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. நெக்ஸ்ட் 5க்கு அப்புறமா 15. சரிங்களா? 5க்கு அப்புறமா 15 பாரு. புத்தகங்களை எம் நிறுவனத்திற்கு ரொக்கத்திற்கு விற்றதுன்னு சொல்லியாச்சு. எம் நிறுவனம் அப்படின்னா கடன் நடவடிக்கையா? அப்படின்லாம் இல்ல. இந்த இடத்துல ரொக்கம்ங்கிற வார்த்தை வந்ததுனால இது ரொக்க நடவடிக்கை. விற்றதுன்னு சொன்னதுனால ரொக்கம் நமக்கு வந்திருக்குது. ரொக்க கணக்கு ரொக்கம் உள்வருகிறது. ஸோ உள்வரும் சொத்து. அதனால ரொக்க கணக்கு பற்று விற்பனை சரக்கு வெளியில போயிருக்குது. அதனால விற்பனை வெளிச்செல்லும் சொத்தாக நினைச்சு விற்பனைய வரவு வச்சிருங்க. பாரு 15 ரொக்க கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு. அடுத்து 22 பாருங்க. சரக்குகளை எக்ஸ் நிறுவனத்திடமிருந்து வாங்கி சரிங்களா? வாங்கி ரூபாய் 15,000 இணைய வங்கி மூலம் செலுத்தப்பட்டது. சரக்க வாங்கியிருக்கீங்க, கொள்முதல் செஞ்சுட்டீங்க. ஆனா ரொக்கம் குடுத்து வாங்கல. நெட் பேங்கிங்ல வாங்கிட்டீங்க. சரிங்களா? அப்ப நம்ம கையிலேருந்து உடனே பணத்து எங் கையிலேருந்து போகாது. வங்கியிலேருந்து வெளியில போயிருச்சு. சரியா? வங்கி நடவடிக்கை இது. அப்ப என்ன அர்த்தம்? கொள்முதல் கணக்கு பற்று வங்கி தருகிறது. வங்கி கணக்கு வரவு. பாருங்க இந்த இடத்துல கொள்முதல் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. புரிஞ்சுதா? நம்ம பேசிட்டே இருக்கிறதுனால எளிதாக உங்களுக்கு கொள்முதல் பற்று தான் வரும். வங்கியிலேருந்து வெளியில போனா வங்கி வரவு தான் வரும். ரொக்கம் உள்ள வந்துச்சா அது பற்று தான் வரும். விற்பனைனா வரவு தான் வரும். கொள்முதல் எப்பொழுதும் பற்று தான் வரும். எந்த சமயத்துல கொள்முதல் வரவு வரும் அப்படின்னீங்கன்னா, ஏதாவது டொனேஷன் பண்ணீங்கன்னா, இல்ல அவங்க சொந்த உபயோகத்துக்கு பொருள எடுத்தாருன்னா, சொந்த உபயோகத்துக்கு பணம் எடுத்தாருன்னா ரொக்கம்னு வந்துரும். சொந்த உபயோகத்துக்கு பொருள் எடுத்தாருன்னா அது கொள்முதல்னு வரும். அந்த சமயத்துல தான் கொள்முதல் வரவு வரும். மீதி எல்லா நேரத்துலயுமே கொள்முதல் பற்று தான். எல்லா நேரத்துலயும் விற்பனை வரவு தான். சரிங்களா? இங்க வங்கியிலேருந்து பணம் வெளியில போச்சு. அதனால வங்கி கணக்கு வரவு. அதுக்கப்புறமா இணைய வங்கி. நெக்ஸ்ட் 25 பாரு. ஒய் என்பவருக்கு சரக்குகள் விற்பனை செஞ்சுட்டோம். அவர்ட்டருந்து பணம் எப்படி வந்துச்சு? அவரிடமிருந்து தொகை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் நிஃப்ட் மூலமாக வந்திருக்குது. நிஃப்ட்னாலும், ஆர்டிஜிஎஸ் அப்படின்னாலும், நெட் பேங்கிங் அப்படின்னாலும், இசிஎஸ் எப்படினாலும் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா, வங்கி நடவடிக்கை தான். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கடன் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு அப்படின்னு எத சொன்னாலும் அது வங்கி நடவடிக்கை. ஸோ அவர் வந்து நமக்கு செலுத்தியிருக்கிறாரா? அல்லது நம்ம வழியில செலுத்தியிருக்கிறோமா? அப்படிங்கிறத மட்டும் பாரு. விற்பனை செஞ்சிருக்கிறோம். அவர் நம்மளுக்கு பணத்த நிஃப்ட் மூலமாக அவருடைய அக்கவுண்ட்ல இருந்து நம்ம அக்கவுண்ட்க்கு மாத்தி விட்டுட்டாரு. அப்ப விற்பனை அப்படிங்கிறது வரவு அப்படிங்கிறது இத பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சிரும். இல்லையா? இத பார்த்தோனே விற்பனை வரவு. நம்ம வங்கிக்கு பணம் வந்திருக்குதா? நம்ம வங்கி வெளியில பணம் குடுத்துருக்குதான்னு பாருங்க. நம்ம வங்கிக்கு பணம் உள் வந்திருக்குது இல்லையா? பணம் அவர் தானே போட்டாரு. அப்ப நம்ம வங்கிக்கு பணம் உள் வருகிறது. அப்ப வங்கி பெறுகிறது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பாரு 25வது நடவடிக்கை வங்கி கணக்கு பற்று. வங்கிக்கு பணம் உள்ள வந்துச்சு. சரியா? பெறுபவர்.
வங்கி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம குறிப்பேட்டு பதிவ முடிச்சுட்டோம். இப்ப கணக்க என்னென்ன நம்ம ஆரம்பிக்க போறோம்னு இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ரொக்கம் முதல் கணக்கு. சரிங்களா? நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சைட்ல எங்கேயாவது ஒரு பக்கத்துல ரொக்கம், முதல் 2, 3 வங்கி. இங்க ரொக்கம் எழுத வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த ரொக்கத்த எடுக்க வேண்டாம். 4 கொள்முதல். 5 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொக்கம் இருக்கிறதுனால ரொக்கத்த எடுக்க வேண்டாம். இந்த இடத்துல ரொக்கம் தேவையில்ல. இந்த இடத்துல விற்பனை 5வது வந்து விற்பனை கணக்கு. 5வது விற்பனை கணக்கு. 6வது சரியா? கொள்முதல் ஏற்கனவே எடுத்ததுனால இத விட்டுருங்க. இங்க 6வது பார்த்தீங்கன்னா, வங்கி. இங்கேயும் வங்கி தேவையில்ல. இந்த விற்பனையும் உங்களுக்கு தேவையில்ல. ஏற்கனவே போட்டுட்டோம். இந்த எது எது தேவையோ அத மட்டும் இந்த இடத்துல பக்கத்துல எங்கேயாவது ஒரு பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. உங்க நோட்ல பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, சரிங்களா? உங்க நோட்ல மேல் பகுதியில அந்த புது பேஜ் இருக்கும்ல, அந்த பேஜோட மேல் பகுதி. பேரேட் கணக்கு ஆரம்பிக்கிறீங்கல்ல, அந்த மேல் பகுதியில என்னென்ன கணக்கு நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிறத பென்சில்ல இங்க எழுதி வைக்கலாம். பேனாவுலயும் எழுதி வைக்கலாம். தப்பே இல்ல. இப்ப எடுத்துக்காட்டும் பார்த்தீங்கன்னா, புக்ல இருக்கு தானே, அத அப்படியே கண்ண வச்சு பார்த்துக்கலாமா? பார்க்கக்கூடாது. மறுபடியும் நம்ம நோட்ல கண்டிப்பா நீங்க போட்டுக்கணும். குறிப்பேட்டு பதிவும் போட்டுக்கணும். பேரேட்டு பதிவும் போட்டுக்கணும். ஒரு தடவைக்கு 4 தடவ நீங்க போடும்போது தான் அது பிராக்டிஸ் ஆகும். பிராக்டிஸ் தான் உங்களுக்கு நல்ல ஒரு கைடு மாரி சரிங்களா? மறுபடியும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டு பார்த்துட்டே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக ஒரு 15 நிமிஷம் போடக்கூடிய சம்ம 10 நிமிஷம், 8 நிமிஷம், 7 நிமிஷத்துல போடக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? மேல அந்த நோட்டுக்கு மேல இத போட்டுக்கோங்க. அந்த கணக்க ஆரம்பிக்கிறத போட்டுட்டு, நம்ம என்னென்ன கணக்க ஆரம்பிக்கணும்னு சொன்னோம்? ரொக்கம், முதல், வங்கி சரிங்களா? வங்கிக்கு அப்புறம் கொள்முதல், விற்பனை சரிங்களா? அவ்வளதான். இதுதான் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு பேஜ்ல 3 கணக்கு இருந்தா போதும். இருப்பு வேற கட்ட போறோம் நம்ம. ரொம்ப ஸ்பேஸ் தேவைப்படும். அதனால 3 கணக்கு இருந்தா போதும். இப்ப இந்த குறிப்பேட்டு பதிவு இது எப்படி போஸ்டிங் வந்து அதுல போட்ட போஸ்டிங் இதிலே போட போறோம். இருப்பு எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான் இங்க மெயினா நம்ம பேச போறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரொக்கம், முதல் இருக்குதா? அப்ப ரொக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா, முதல்னு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ரொக்கத்து கணக்கு, பற்றுல தமிழன்பன் முதல் கணக்கு. அப்போ முதல் கணக்கு வரவுல போய் ரொக்கம் போட்டு 3,00,000 போட்டாச்சு. ஒவ்வொன்னுக்கும் இதே மாரி போஸ்டிங் எல்லாத்தையும் போட்டுறலாம். சரியா? 2வது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, 2வது எத்தனாம் தேதி? 2ஆம் தேதி வங்கி ரொக்கம். சரிங்களா? வங்கி ரொக்கம். வங்கி கணக்கு பற்று ரொக்கம். வங்கி கணக்குல பற்றுல ரொக்கம்னு எழுதிக்கிறீங்க. தொகை போட்டாச்சு. சரிங்களா? இந்த வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்குன்னு சொன்னோமா? அப்ப மறுபடியும் ரொக்க கணக்கு போயிரும். ரொக்க கணக்கு ரொக்க கணக்கு வரவுல வங்கி 2,00,000. முதலாக 3,00,000 வந்துச்சு. அதுல ஜனவரி 2ஆம் தேதியே வங்கியில கணக்கு ஆரம்பிச்சுட்டீங்க. 2,00,000 போட்டு கணக்கு ஆரம்பிச்சுட்டீங்க. சரியா? அப்புறமா 3வது நடவடிக்கை 5ஆம் தேதி நடந்திருக்குது. கொள்முதல் வாங்கியிருக்கிறீங்க. ரொக்கம் குடுத்து கொள்முதல் வாங்கியிருக்கிறீங்க. 15ஆம் தேதி விற்பனை செஞ்சிருக்கிறீங்க. இந்த 2யும் பார்த்துறலாம். 3ஆம் தேதி கொள்முதல் செஞ்சிருக்கிறீங்க. கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. சரியா? கொள்முதல் கணக்கு பற்றுல ரொக்கம். கொள்முதல் கணக்கு பற்று கை எங்க போகுதுன்னு பார்த்துக்கோங்க. கொள்முதல் கணக்கு பற்றுல இந்த இடத்துல ரொக்கம். ரொக்கம் கொடுத்து கொள்முதல் வாங்கியிருக்கிறீங்க. எவ்வளவுக்கு? ரூ. 10,000. அப்ப பணம் வெளியில போச்சா? இப்ப ரொக்க கணக்குக்கு போயிரு. ரொக்க கணக்கு ரொக்க கணக்கு வரவுல இந்த இடத்துல கொள்முதல் எழுதிக்கிறீங்க 5ஆம் தேதி. ஏன்னா ரொக்கம் வெளியில போச்சுல, அத நீங்க எழுதியிருக்கணும். அத எழுதியிருக்கிறீங்க. ரொக்க கணக்கு வரவுல போய் கொள்முதல் போட்டு ரூ. 10,000 போட்டாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க? விற்பனை செஞ்சீங்க. ரொக்க விற்பனை வந்துச்சா? அப்ப ரொக்க கணக்கு பற்று விற்பனை. ரொக்க கணக்கு பற்றுல 15ஆம் தேதி விற்பனை. அப்ப பணம் உள்ள வந்துச்சு. எதன் மூலமாக உள்ள வந்தது? இங்க முதலாக 3,00,000 வந்துச்சு. இங்க விற்பனை மூலமாக ரூ. 5,000 வந்திருக்குது. சரியா? ரொக்க கணக்க பற்று விற்பனை. உடனே விற்பனை கணக்குக்கு போயிரும். ரொக்கத்துக்கு அப்புறமா விற்பனை. விற்பனை கணக்கு
வரவுல ரொக்கம் ரூ. 5000. புரிஞ்சதா? விற்பனை கணக்கு வரவுல போய் ரொக்கம் போட்டு ரூ. 5000. இல்ல விற்பனை கணக்குல பணம் வந்திருக்குது. எப்படி பணம் வந்துச்சு? ரொக்கமாக வந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறமா உங்களுக்கு குறிப்பேட்டு பதிவு என்னன்னு பார்க்கலாம். 2 பதிவு ஒட்டுக்கா நம்ம பார்த்ததுனால, அடுத்த பதிவுக்கு போயிரலாம். இந்த இடத்துல கொள்முதல் இணைய வங்கி மூலமாக பணத்த செலுத்தியிருக்கிறீங்க. கொள்முதல் வங்கி, அப்புறம் வங்கி விற்பனை 2 இருக்குது. கொள்முதல் வங்கி, வங்கி விற்பனை. இது 2யும் சேர்த்து பார்க்கலாம். கொள்முதல் வங்கி, கொள்முதல போய் பார்த்தீங்கன்னா, கொள்முதல் கணக்கு பற்றுல வங்கின்னு போட்டுருக்காங்க. வங்கி கணக்கு வரவுல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, வங்கி கணக்கு வரவுல கொள்முதல். வங்கி கணக்கு வரவுல கொள்முதல். அதுக்கப்புறமா விற்பனை கணக்கு. விற்பனை கணக்குல வங்கி விற்பனைன்னு பார்த்தோம். சரியா? விற்பனை கணக்கு வரவுல போய் வங்கின்னு போட்டுருக்கிறீங்க. அதே நேரத்துல வங்கியில பற்றுல போய் விற்பனைன்னு போட்டிருப்பீங்க. சரிங்களா? வங்கி ஏன் பற்றுன்னா, இங்க வங்கி கணக்கு வங்கியில நேரடியாக அவர் பணத்த செலுத்திட்டார் நிஃப்ட் மூலமாக. ஸோ வங்கி பெறுகிறது. அப்ப பணம் எப்படி போச்சு வங்கிக்கு? விற்பனை மூலமா போச்சு. இந்த இடத்துல எப்படி பணம் போச்சு? கணக்கு துவங்கும்போது பணம் போச்சு. வங்கியிலேருந்து எப்படி உங்களுக்கு வெளியில போயிருக்கு ரூ. 15,000 கொள்முதல் செஞ்சதுனால ரூ. 15,000 வெளியில போச்சு. இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்ப போஸ்டிங் எல்லாமே குடுத்தாச்சு. இப்ப இருப்பு கட்டுறது எப்படி? எடுத்தோனே ரொக்க கணக்குக்கு போயிட்டோம். இந்த ரொக்க கணக்குக்கு போயிட்டோம். போயிட்டு எப்பவுமே ரொக்க கணக்கு பற்றிருப்பு தான் காட்டும். பற்று தான் காட்டும். ஏன்னா சொத்து அது. சொத்து வகையை சார்ந்தது. சொத்துக்கள் எப்பொழுதும் பற்றிருப்பை காட்டும். ரேரா ஒரு 5% தான் பார்த்தீங்கன்னா, வரவிருப்பு வரும். கைக்கு மீறி செலவு செஞ்சிருப்போம். இந்த இடத்துல பற்றுல இங்க தான் இருப்பு கீழ் கொணர்தல் வரும். சரிங்களா? எப்பொழுதும். அதனால தைரியமா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பற்றுல எவ்வளவு தொகை இருக்குது அப்படின்னு முதல்ல கண்லயே பார்த்தாலே தெரிஞ்சிரும். இங்க ரூ. 3,50,000 இருக்கு. 3,00,000 + 5,000 ஒரு கோடு. ஒரே ஒரு கோடு 2 கோடு விட்டுட்டு இந்த இடத்துல கோடு போடுறீங்க. நம்மளுக்கு ரூல்டு பேப்பரா தானே இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, அன்ரூலா இருக்குது உங்களுக்கு. அங்க நம்ம நோட்ல வந்து ரூல்டு பேப்பரா இருக்கும். எப்பவுமே இந்த பற்று பக்கத்துல ஒரு 4, 5 கோடு விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு, அதே நேர்கோடு இந்த இடத்துல கொண்டு வரணும். சரிங்களா? கோடு மாறக்கூடாது. பின்னா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல அப்படியே நேரா கொண்டு வரணும். இந்த இடத்துல இருந்து இப்படியேவும் நேர்கோடு இருக்கும்ல, அந்த கோட்ல ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. கை வச்சு போடலாம். கொஞ்சம் பழகுற வரைக்கும் இந்த நேர்கோடு அப்படிங்கிறது மாத்திருவீங்கல்ல, அதனால. இந்த நேர்கோடுல இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 3,05,000 அடுத்த லைன்ல எழுதி, இங்கேயும் அடுத்த லைன். நெக்ஸ்ட் டோட்டலுக்கு கீழ 2 கோடு போட்டுட்டு, இங்கேயும் அதே மாரி 2 கோடு போட்டுருங்க. போட்டுட்டு, அப்புறம் வரவுல இருக்கிற தொகைய கூட்டுங்க. 2,00,000 + 10,000 2,10,000. இந்த 2,10,000த்த இந்த 3,05,000லேருந்து கழிச்சீங்கன்னா, இருப்பு கிடைக்கும். சரியா? நீங்க தனியா உங்களுக்கு ஒரு பேப்பர்ல போட்டு பார்க்கலாம். இல்ல இப்படியே கழிச்சிடலாம். இந்த கடைசில பாரு 0, 0 எத கூட்டுனீங்கன்னா இந்த இடத்துல 0 வரும். 0வ கூட்டுனா இந்த 0 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அதே மாரி 0 போட்டுறலாம். 3வது ஸ்தானத்துலயும் 0 போட்டுறலாம். 4வது ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா, கீழ 5 இருக்கு. சரியா? இந்த இடத்துல 5. இந்த 5 அப்படியே இறக்கி. இந்த இடத்துல 5ன்னு போட்டீங்கன்னா தான் இந்த இடத்துல 5 வரும். அதுக்கப்புறமா 1 இருக்கு. 1ஓட எத கூட்டுனா 0 வரும். 9 கூட்டுனீங்கன்னா 0. 1ம் 9ம் 10. 0 போட்டுக்கோ. மீதி 1 இருக்குதா? 1ஓட இந்த 2 கூட்டுனீங்கன்னா இந்த இடத்துல 3. புரியுதுங்களா? இப்ப இத கூட்ட தெரியாது அப்டின்னீங்கன்னா, நீங்க தனியா ஒரு பேப்பர்ல போட்டு டோட்டல் போட்டு இந்த இடத்துல போட்டுக்கோங்க. 95,000 2,10,000த்த 3,05,000லேருந்து கழிச்சீங்கன்னா, இந்த 95,000 வரும். இந்த 95,000த்துக்கு பெயர் பார்த்தீங்கன்னா, இருப்பு கீழ் இறக்கம். நம்ம கிட்ட ஜனவரி 31ஆம் தேதி மாச கடைசில இவங்க இருப்பு கட்டுறாங்க. சரிங்களா? சில பேர் வாரத்திலயோ, சில பேர் டெய்லியோ, சில பேர் மாச கடைசி 2 வாரத்துக்கு ஒரு தடவ எப்படி வேணாலும் இருப்பு கட்டுவாங்க. இவங்க ஜனவரி 31ஆம் தேதி இருப்பு கட்டியிருக்கிறாங்க. இந்த ஜனவரி 31 நார்மலா இதே மாரி மாச கடைசில தான் உங்களுக்கு இருப்பு கட்டுவோம். சரிங்களா? இந்த ஜனவரி 31ஆம் தேதி ஜனவரினா 31, பிப்ரவரினா என்னன்னு பார்த்துக்கோ. மார்ச்னா என்னன்னு அந்த மாரி போடணும். எல்லாத்துக்கும் 31ன்னு போட்றாதீங்க. ஜனவரி 31ஆம் தேதி இருப்பு கீழ் இறக்கம். கீழ் இறக்கம். பார் ஈன்னு தான் போடணும். கீழ் இறக்கம் சொன்னா கீழ் இறக்கம்னு எழுதிறாங்க. கீழ் ஈ, ரா, இக்கா, யும் அப்படிலாம் எழுதக்கூடாது. கீ பார் போட்டு அப்படின்னு கீழ் இறக்கம்னா அடுத்த மாசத்துக்கு கொண்டு வர போறோம் இருப்ப. அப்ப ரொக்கமாக ரூ. 95,000 நம்ம கையில இருப்பு இருக்குது.
சரிங்களா? அந்த இருப்ப அடுத்த ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு வந்துருங்க. எதிராக கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு, சரியா? டோட்டலுக்கு கீழ எழுதிட்டு, பிப்ரவரி 1 ஜனவரி கடைசில இங்க முடிச்சோமா? பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி இருப்பு கீழ் கொணரப்பட்டது. இங்க வந்து இறக்கிட்டோம். அந்த இடத்துல இறக்கணும். இந்த இடத்துல கொணரப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. இருப்பு கீக்கோ அப்படின்னு எழுதுனா போதும். கீழ் கொண்டு வரப்பட்டது, கீழ் இறக்கப்பட வேண்டியது அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல கீகோன்னு போட்டா போதும். 95 இதுக்கு பொருள் என்ன? மாச கடைசில ரூ. 95,000 இருக்குது. நம்ம கிட்ட உள்ள வந்தது பார்த்தீங்கன்னா, 3,00,000 ஒரு 5,000 3,05,000 பணம் வந்துச்சு. நம்ம என்னென்ன செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்மளுக்கு வங்கி மூலமாக ஒரு வங்கியில நடப்பு கணக்கு துவங்குறதுக்கு சரி ஒரு கணக்கு துவங்குறதுக்கு 2,00,000 போச்சு. கொள்முதல் செய்யும்போது பணம் குடுத்துருக்கிறீங்க. ஒரு ரூ. 10,000 போச்சு. அப்ப 2,10,000 செலவு பண்ணியிருக்கிறீங்க. இந்த 3,05,000த்துல மீதி எவ்வளவு இருக்கு? ரூ. 95,000 இருக்குது. இது வந்து நம்ம நார்மலா பேசுறது தான். கணக்க எப்படி பதிவு செய்யணும்? எப்படி இருப்பு கட்டணும்? அப்படிங்கிறத இப்ப புரிய வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி கையில எவ்வளவு இருக்குதுன்னு ஓரலாவே நம்ம பேசுறோம்ல, அந்த ஓரல தான் இந்த ரிட்டன்ல கொண்டு வந்திருக்கோம். இருப்பு கீழ் கொணர்தல் போட்டு, இந்த இடத்துல 95,000 அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறோம். இப்ப பிப்ரவரி மாசத்துல வரக்கூடிய நடவடிக்கை எல்லாத்தையும் இதுக்கு கன்டினியூஸா பதிவு பண்ணுவீங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இத மட்டும் குடுத்தா போதும்ன்னு சொன்னதுனால கணக்க குடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம கம்பெனியா இருந்தா இத கன்டினியூஸா கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ். தமிழ் கணக்குடைய தமிழின் கணக்குல முதல் கணக்குக்கு போயிறேன். முதல் கணக்கு எப்பொழுதும் வரவேற்பை காட்டும். தருபவர் தானே அவரு. சரியா? ஒரு உரிமையாளர் தருபவராகிறார். வரவுல 3,00,000 மட்டும் தான் இருக்கு. ஸோ பற்றுல பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? ஒண்ணுமே இல்ல. நம்ம தான் இனி போட போறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, கோடு போட்டு இந்த இடத்துல நேர் கோடு இங்க கொண்டு வந்துடுறீங்க. நேர் கோடு. இந்த இடத்துல நேர் கோடு கொண்டு வந்துட்டு இந்த 3,00,000 டோட்டல் போட்டு, டோட்டலுக்கு 2 கோடு போட்டீங்க. அதே 3,00,000 இங்க போட்டு, மேல அந்த 3,00,000 போட்டா தான் இந்த டோட்டல் வரும். அந்த 3,00,000 போட்டுட்டு, இதுக்கு பேரு இருப்பு கீழ் இறக்கம். இந்த முதல்ல ஏதாவது மாற்றம் இருந்தா இந்த இடத்துல ஏதாவது எழுதுவீங்க. இந்த இடத்துல மாற்றம் இல்ல. அப்படியேமா அடுத்த மாசம் 1ஆம் தேதி 3,00,000 தான் இருக்குது இருப்பு. சரியா? இந்த 3,00,000 போட்டு அத அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. இருப்பு கீழ் கொணர்தமும், இருப்பு கீழ் சாரி இறக்கமும், இருப்பு கீழ் கொணர்தலும் ஒரே பக்கத்துல வராது. சரியா? ஒரே பக்கத்துல ஆப்போசிட்டா தான் வரும். எதுத்தாப்புல தான் வரும் உங்களுக்கு. போன கணக்குல பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இருப்புக்கீழ் இறக்கம் இங்க இருக்குது. இருப்புக்கீழ் கொணர்தல் இங்க இருக்குது. இந்த கணக்குல இருப்புக்கீழ் இறக்கம் இங்க இருக்கு. இருப்புக்கீழ் கொணர்தல் இங்க இருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். இப்ப ரொக்கம் மட்டும் தான் இங்க டிஸ்ப்ளேல இருந்துச்சு. இந்த ரொக்கத்துல 3,00,000 இருந்துச்சு. நீங்க டோட்டல் போட்டு, இந்த இடத்துல டோட்டல் போட்டு, மேல ஒரு தொகை டோட்டலுக்கு மேல உங்களுக்கு தொகை இருந்தா தான் டோட்டல் வரும். அந்த தொகைய போட்டு, இந்த இடத்துல இருப்புக்கீழ் இறக்கம்னு அதுக்கு பெயர் குடுத்துருக்கிறீங்க. அந்த இத வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளேக்கு கொண்டு வந்துட்டீங்க. இருப்பு கீழ் கொணர்தல் போட்டு 3,00,000 இது என்ன நம்மளுக்கு புரிய வைக்குது? ஜனவரி 1ஆம் தேதி 3,00,000 நம்மளுக்கு முதல் வந்து போட்டிருக்கிறார் உரிமையாளர். அந்த 3,00,000த்துல எந்த மாற்றமும் இல்ல. பிப்ரவரி 1ஆம் தேதி அதே மாரி காமிக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு முதலுக்கு அப்புறமா வங்கி கணக்கு இருப்பு கட்ட போறீங்க. வங்கியில பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, பற்றுல 2,30,000 30,000 வரவுல பார்த்தீங்கன்னா 15,000 மட்டும் இருக்கு. பற்றுல தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். வங்கியும் ஒரு சொத்து தானே! சொத்துக்கள் பற்றிருப்பை காட்டும். பற்று பக்கம் தைரியமா நம்ம கூட்டலாம். ஒரு 5% அது வரவுல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பற்றுல உங்களுக்கு தொகை அதிகமாக இருக்குது. 2,30,000 இதையும் கூட்டிட்டீங்க. கூட்டி நேர்கோட்ல இங்க கொண்டு போட்டீங்க. போட்டுட்டு மேல ரூ. 15,000 செலவு பண்ணியிருக்கீங்க. 2,30,000 பேங்க்ல இருக்குது. அதுல எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறீங்க? ரூ. 15,000 கொள்முதலுக்காக குடுத்துருக்கிறீங்க. அப்ப மீதி உள்ள தொகை எவ்வளவு? 2,15,000 இந்த 2,30,000லேருந்து இந்த 15,000த்த கழிச்சீங்கன்னா, இந்த தொகை வரும். இந்த தொகைக்கு பேர் என்ன? இருப்பு கீழ் இறக்கம். ஜனவரி 31ஆம் தேதி இருப்பு கீழ் இறக்கம்னு போட்டீங்க. சரிங்களா? அத ஆப்போசிட்ல டோட்டலுக்கு கீழ கொண்டுட்டு 2,15,000த்த பிப்ரவரி 1ன்னு போட்டு, இருப்பு கீழ் கொணர்தல் அப்படின்னு எழுதிடுறீங்க. கி, கோ அப்படின்னு எழுதுறீங்க. சரிங்களா? கொணர்தல்னு எழுத வேண்டாம். இந்த மாரி தான் எழுதியிருக்கணும். மாற்றம் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாரி எழுதி 2,15,000 இருப்பு. இது என்ன அர்த்தம்? வங்கியில பிப்ரவரி 1ஆம் தேதி எவ்வளவு பணம் இருக்கு? 2,15,000 இருக்குதுன்னு அர்த்தம். ஜனவரி கடைசில ஜனவரில எவ்வளவு தொகை இருந்துச்சு? 2,00,000 பணம் போட்டோம் கணக்கு துவங்குறதுக்கு. விற்பனை மூலமாக ஒரு ரூ. 30,000 பணம் வந்துச்சு. ஸோ 2,30,000 இருந்துச்சு மாச கடைசில. அது பார்த்தீங்கன்னா, கொள்முதலுக்கு ஒரு ரூ. 22 ஒரு ரூ. 15,000 குடுத்து மீதி தொகை வந்து ரூ. 2,15,000 இங்க இருக்கு. அந்த இருப்ப வந்து பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி கொண்டு வந்துட்டோம். பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். நெக்ஸ்ட் கொள்முதல்.
இந்த கொள்முதலும் அதே மாரி நீங்க இருப்பு கட்டிர்றீங்க. கொள்முதல் பற்றுல தான் எப்பவுமே இருப்பு கட்டுவீங்க. வற்று தான் கொள்முதல் எப்பொழுதும் பற்றிருப்பை காட்டும். இந்த இடத்துல 10 + 15 ரூ. 25,000 அத நேர்கோட்ல கொண்டு வந்தீங்க. நேர்கோடு தான் இருக்கணுமா, இங்க மாறி எழுதக்கூடாது. இந்த இடத்துல கோடு ஆரம்பிச்சீங்கன்னா, இதே நேர்கோட்ல இந்த இடத்துல கொண்டு வரணும். இந்த கை எப்படி போகுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நேர்கோடு அப்படியே இருக்கணும். நேர்கோடு அப்படியே இருக்கணும். நீங்க ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தெரியும் புக்ல. அதுக்கப்புறமா இந்த இடத்துல 25,000 25,000 போட்டீங்களா, மேல அதே 25,000 போட்டு இதுக்கு பேர் இருப்பு கீழ் இறக்கம். ஜனவரி 31 போட்டு இருப்பு கீழ் இறக்கம். இந்த இறக்கத்த இருப்பு கீழ் கொணர்தலாக 25,000 அப்படின்னு கொண்டு வந்துருவீங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி இருப்பு கீழ் கொணர்தல் போட்டு, அப்போ கொள்முதலாக நம்ம எவ்வளவு சரக்கு உள்ள இருக்குது? 25,000 மதிப்புள்ள சரக்கு நம்ம குடோன்ல இருக்குது. நெக்ஸ்ட் விற்பனை. விற்பனையும் பார்த்தீங்கன்னா, வரவுல தான் வரும் எப்பொழுதும். விற்பனை வரவிருப்பை காட்டும். விற்பனை வரவு இந்த இடத்துல ரூ. 35,000 நம்ம விற்பனை செஞ்சிருக்கிறோம். அதே 35,000 இங்க போட்டு, இந்த இடத்துல 35,000 போட்டு, இருப்பு கீழ் இறக்கம் போட்டு, இந்த இடத்துல இருப்பு கீழ் கொணர்தல் கொண்டு வந்துட்டீங்க. சரிங்களா? இந்த இருப்புக்கள் இருக்குல்ல, இருப்பு கீழ் கொணர்தல் கொணர்தல்ன்னு சொல்றாங்க. இத வச்சு தான் இருப்பாய்வு நம்ம தயார் பண்ணுவோம். ஓகே. நேரடியாக எப்படி பேரேட்ல பதிவு செய்றது? 5வது எடுத்துக்காட்டு. இத தான் சொன்னேன். மனசுல குறிப்பேட்டு பதிவு போடணும். அதாவது உங்களுக்கு நோட்ல மேல் பக்கத்துல குறிப்பேட்டு பதிவ ஈஸியா போட்டு வச்சுக்கலாம். இப்ப நம்ம புக்குங்கிறதுனால புக்ல இந்த பக்கம் குறிப்பேட்டு பதிவ நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஒண்ணும் தப்பில்ல. இதே நோட்லயும் நீங்க போட்டுட்டு கூட போடலாம். ஆனா எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு டைம் அலோகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால நீங்க குறிப்பேட்டு பதிவு போடாம நேரடியாக பேரேட்டுக்கு இதுல போடணும். அப்ப நீங்க நோட்ல இதுக்கான குறிப்பேட்டு பதிவு சிம்பிளா போட்டு வச்சுட்டு, இந்த பேரேட நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு. சரிங்களா? 2வது ரொக்கம் கொடுத்து சரக்கு வாங்கியது. கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு. ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது. ரொக்க கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு. கூலி ரொக்கமாகன்னு சொல்லிட்டாங்க. கூலி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. அரைகலன் ரொக்கம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரைகலன் வாங்கியதுனால உள்வருகிறது. அரைகலன் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. ஸோ ஈஸியான நடவடிக்கை குடுத்துருக்காங்க. இது இப்படியே கூட எக்ஸாம்ல வந்துரும் உங்களுக்கு. அதனால நேரடி பேரேடுக்கு இதையே கூட குடுத்துருவாங்க. அதனால தெளிவாக இந்த நான் சொன்ன பற்று வரவ நீங்க பக்கத்துல எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறமா கணக்கு என்னென்ன கணக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு, ரிப்பீட்டா இருக்கக்கூடிய கணக்க ஆரம்பிக்கக் கூடாது. புதுசா ஒரு கணக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அந்த கணக்க இந்த இடத்துல நீங்க ஆரம்பிச்சு எப்பவும் போல போஸ்டிங் குடுத்து கொண்டு வாங்க. இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, அதுக்கான ரொக்க கணக்கு மட்டும் தான் தயாரிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? என்ன கணக்கு? ரொக்க கணக்கு. எல்லா கணக்கும் தயாரிக்க தேவையில்ல இந்த இடத்துல. ரொக்கத்துக்கு மட்டும் கணக்கு தயார் பண்ணா போதும். இதுல பார்த்தீங்கன்னா, முதல் கணக்கு தேவையில்ல, கொள்முதல் கணக்கு தேவையில்ல, விற்பனை கணக்கு தேவையில்ல, கூலி கணக்கு தேவையில்ல, அரைகலன் கணக்கு தேவையில்ல. ரொக்கம் அப்படிங்கிற எங்கெங்க நம்ம இருக்குதோ அதுக்கு மட்டும் கணக்கு போஸ்டிங் குடுத்து, அத இருப்பு கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க குறிப்பேட்டு பதிவு போட்டுட்டு, அதுல ரொக்கம் வர இத மட்டும் இந்த இடத்துல போஸ்டிங் குடுங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 6. எடுத்துக்காட்டு 6ல குமரன் எனும் எழுதுபொருள் விற்பனையாளருடையது பேரேட்டு கணக்கை தயார் பண்ணுங்க. சரிங்களா? குறிப்பேடு எல்லாமே குடுத்துருக்குறாங்க. நடவடிக்கைய இது குறிப்பேடு போட்டுட்டு, அப்புறமா பேரேடு நம்ம ஆரம்பிக்க போறோம். ஆனா நேரடியாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது நேரடியா குறிப்பேடு நோட்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் நேரடி பேரேட போட்டு முடிங்க. இதோட உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சிருச்சும்மா. உங்களுக்கு ஒன் வேர்ட் குடுத்துருக்குறாங்க. ஒன் வேர்ட பார்த்துட்டு இதுல ஆன்ஸர் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு குறுகிய வினா. இது டைரக்ட் கொஸ்டின் பேரிடி என்றால் என்ன? எடுத்தெழுதுதல் என்றால் என்ன? இந்த மாரி பற்று இருப்பு, வரவேற்பு அப்படின்னு சொல்றோம்ல. அதில என்றால் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இது மாரி 3 மார்க் கொஸ்டினும் உங்களுக்கு இருக்குது. டைரக்ட்டா தான் இருக்கும். குறிச்சுக்கோங்க. பயிற்சி கணக்கு. இதில பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா குறிப்பேட்டில் பதிந்து பெயரேட்டில் எடுத்து எழுதுத சொல்லியிருக்காங்க போஸ்டிங். அப்ப குறிப்பேட்ல 3 நடவடிக்கையா? ஈஸியா குறிப்பேட்ல பதிஞ்சுட்டு, பேரேட்ல 3க்கு எத்தன கணக்கு வருதோ, அந்த கணக்க ஓப்பன் பண்ணி நீங்க போடுற மாரி வரும். அதனுடைய ஆன்ஸரும் இங்கேயே குடுத்து வச்சிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பற்றுனா பற்றுல வந்திருக்கும். ரொக்க கணக்கு பற்றுல வந்திருக்கும். சரிங்களா? வரவுனா அந்த வங்கி கணக்கு பற்றுல இது போட்டிருப்பீங்க. முதல் கணக்கு வரவுல போய் 10,000 போட்டிருப்பீங்க. இந்த ஆன்ஸர் அங்கேயே குடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து 2வது கணக்குல பார்த்தீங்கன்னா, குறிப்பேட்டில் பதிந்து பேரேட்டில் எடுத்து எழுதுக தான் சொல்லியிருக்கிறாங்க இதுவும். அங்க 3 இருந்துச்சு. இங்க 4 நடவடிக்கை குடுத்துருக்காங்க. 4 நடவடிக்கையும் போட்டு எத்தன கணக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்து இந்த பேரேட்ல எடுத்து எழுதுங்க. இருப்பு கட்ட தேவையில்லை. நெக்ஸ்ட் 3வது கணக்கு அதே மாரி வினோத் என்பவரின் ஏடுகளில் கீழ்க்கண்ட இருப்புக்கள் காணப்பட்டது. இதுதான் தொடக்க பதிவாக வரும் உங்களுக்கு.
சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா, ரொக்கம் குடுத்துருக்காங்க, சரக்கிருப்பு குடுத்துருக்காங்க. ராம் என்பவரிடமிருந்து பெற வேண்டியது அப்படின்னு அப்ப பணம் நம்மளுக்கு வர வேண்டியது. அப்ப அவர் நம்மளுக்கு குடுக்கணும்னு அர்த்தம். அப்ப அவர் பெயர் கடனாளி. ராம் என்பவர் கடனாளி. சரியா? அப்ப கடனாளி சொத்துக்கள் இல்லையா? கடனாளி சொத்துக்கள். இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. ராம் என்பவரிடமிருந்து பெற வேண்டியதுன்னா ராமன் தான் குறிப்பேட்டு பதிவு போடுவோம். இவருக்கு பெயர் என்ன? கடனாளி. கடனாளி சொத்துன்னு எழுதி வச்சுக்கோ. கடனாளி சொத்து. நெக்ஸ்ட் வந்து பொறுப்புக்கள்ல விஜய் என்பவருக்கு செலுத்த வேண்டியது. நம்ம விஜய்க்கு குடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? அவர் கடன் ஈந்தோர். விஜய் என்பவர் கடன் ஈந்தோர். கடன் ஈந்தோர் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே பொறுப்பு. இத வந்து தொடக்கப்பதிவ போடணும். தொடக்கப்பதிவு எப்படி போடணும்னு எடுத்துக்காட்டுல பார்த்தோமா, அந்த தொடக்கப்பதிவு போட்டுட்டு, இந்த இடத்துல தொடக்கப்பதிவை தந்து வினோத்தின் முதல் கணக்கை எடுத்து எழுதுக. முதல் கணக்குல மட்டும் நீங்க போட்டா போதும். வேற எல்லாத்தையுமே தேவையில்லை. முதல் கணக்குல போய் இருப்பு கீழ்க்கோணதல் அப்படின்னு எழுதுவீங்க. அந்த அந்த டோட்டல் மட்டும். சரியா? முதல் கணக்கு கண்டுபிடிக்கணும். பொறுப்பு வரைக்கும் நீங்க எழுதிருவீங்களா? சொத்துக்கள், பொறுப்புகள் எழுதிருவீங்க. முதல் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அத. 2க்கும் டிஃபரன்ஸ் தான் முதல். நெக்ஸ்ட் அரைகலன் கணக்கை தயாரிக்க. அரைகலனுக்குன்னு மட்டும் ஒரு கணக்கு மட்டும் போட்டா போதும். குறிப்பேட்டு பதிவு தேவையில்ல. இந்த 3க்கு குறிப்பேட்டு பதிவு வந்து மனசுல போட்டுக்கலாம். நோட்ல மேல் பக்கத்துல போட்டுட்டு, அரைகலன் ஒரு கணக்க மட்டும் ஆரம்பிச்சு, கையில் உள்ள அரைகலன்னா இருப்பு கீழ் கொணர்தல். கொணர்தல் ரூ. 2000 மதிப்புள்ள ஒரு அரைகலன் இருக்குது. அரைகலன் ரொக்கத்துக்கு வாங்கியிருக்கீங்க திருப்பியும். அரைகலனுக்கு பற்றுல ஒரு 4000 போடுவீங்க. அதுக்கப்புறமா அரைகலன் வித்திருக்கிறீங்க. வரவுல 4000 போட்டு இருப்பு கட்டி கொண்டு வருவீங்க. அவ்வளோதான். அரைகலன் மட்டும் போடுங்க. வேற எதுவும் தேவையில்ல இந்த இடத்துல. நெக்ஸ்ட் 5வது தொடக்கப்பதிவு போட்டு, அதுக்கப்புறமா பேரேட்ல எடுத்து எழுதணும். அதுவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுல இருக்குது. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குறிப்பேட்டு பதிவு தந்து ரொக்க கணக்கு மட்டும் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேற கணக்கு தேவையில்ல. நீங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் போடுங்க. அதுக்கு மட்டும் தான் டைம் அலாட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரொக்க கணக்கு மட்டும் போட்டா போதும். வேற எதுவுமே இங்க முதல் கணக்கோ, அல்லது உங்களுக்கு ஏதாவது எடுப்பு கணக்கு அந்த மாரி எதையுமே இங்க போட தேவையில்ல. 7வது பார்த்தீங்கன்னா, குறிப்பேட்டு பதிவுகள் தந்து அவற்றை கொண்டு ரொக்க கணக்கு, விற்பனை கணக்கு 2 கணக்கு மட்டும் போட சொல்லியிருக்கிறாங்க. வேற எதுவும் இங்க இந்த இடத்துல தேவையில்ல. 2 கணக்கு மட்டும் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் 8வது இதுல பார்த்தீங்கன்னா, எல்லா கணக்கையும் எடுத்து எழுதுக. சரிங்களா? குறிப்பேட்டில் கணேச ஏடுகளில் குறிப்பேட்டில் பதிவு செய்து, பேரேட்டு கணக்குகள் எடுத்து எழுதுக. எடுத்து எழுதுனா போதும். இருப்பு கட்ட தேவையில்லை. 9 பார்த்தீங்கன்னா, வாசு. வாசுவுடைய குறிப்பேட்டு பதிவு செய்து, அதனை பேரேட்டில் எடுத்து எழுதுக. எடுத்து எழுதுகன்னா, எடுத்து மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா, ஆனந்த் என்பவரின் கணக்கை ஆனந்த் கணக்கு மட்டும் இந்த இடத்துல போட்டா போதும். எல்லா கணக்கும் தேவையில்ல. சரிங்களா? ஆனந்த் அப்படிங்கிற கணக்க மட்டும் ஆரம்பிச்சுட்டு, நீங்க ஆனந்த் கணக்குன்னு வரவுல போயி ஒரு ரூ. 4000 இருப்பு கீழ் கொண்டதல்னு போட்டுருவீங்க. சரிங்களா? ஆனந்த வரவுல ஒரு 4000 போட்டுட்டு, ஆனந்துக்கு ரொக்கம் செலுத்தியது. அப்ப ஆனந்த் பெறுகிறாரா? ஆனந்த் கணக்கு பற்று ரொக்கம்னு வருமா? அப்ப ஆனந்த கணக்கு பற்றுல போய் ரொக்கம்னு எழுதுவீங்க. ஆனந்திடம் வந்து கடனாக கொள்முதல் செய்து. கொள்முதல் கணக்கு பற்று ஆனந்த். அப்ப ஆனந்த கணக்கு வரவுல போய் கொள்முதல் எழுதுவீங்க. குறிப்பேட்டு பதிவ நீங்க போட்டுட்டு, அப்புறமா ஆனந்த்ன்னு ஒரு கணக்க மட்டும் தயார் பண்ணா போதுமானது. நெக்ஸ்ட் 11. நெக்ஸ்ட் 11ல பார்த்தீங்கன்னா, நேரடியாக பேரேடு. அப்ப குறிப்பேடு இந்த இடத்துல போட தேவையில்லை. நேரடியாக நீங்க பேரேடு போட்டா போதுமானது. நேரடி பேரேடுன்னா, குறிப்பேட நீங்க மனசுல வச்சுக்கணும். மனசுல வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க இந்த இடத்துல வந்து பேரேட நீங்க போடணும். இதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கணக்கையும் நீங்க நடவடிக்கைகள சரியா நீங்க பதிவு செய்யணும். நடவடிக்கை சரியா பதிவு செய்யல அப்டின்னீங்கன்னா, பேரேட்ல நீங்க போடுறது அப்டிங்கிறது சிரமம். சரிங்களா? நடவடிக்கை தப்பா பதிவு பண்ணீங்க அப்டின்னீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு பேரேட்ல போஸ்டிங் குடுக்குறதும் உங்களுக்கு தப்பாயிரும். சரிங்களா? அந்த அந்த பேரேட்ல தப்பாச்சு அப்டின்னா, இருப்பு கட்டுறது தப்பாகும். எல்லாமே தப்பாயிரும். அதனால நீங்க ஒவ்வொன்னையும் சரியா பார்த்து, பார்த்து நீங்க செஞ்சிருக்கணும். நடவடிக்கையை கரெக்ட்டா புரிஞ்சுட்டு, குறிப்பேற்று அந்த கரெக்ட்டா நீங்க செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க பார்த்துட்டு எழுதிருங்க. ஓகேவாம்மா? இதோட இந்த லெசன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு.